சார் இல்லைங்க மார்க் பார்த்துட்டு தாங்க வந்தேன். பாருங்க ப்ரோ, மார்க்கை பார்த்துட்டு வந்திருக்கான். இல்லைங்க பேசிக்காக ஸ்டூடியோவில் வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மெட்டாவை சார்ந்த மார்க்கை பார்த்துட்டு இங்கே வந்திருக்க. யார் அவனா? அவன் கிடக்காம பேமாடி. அவன் என்னங்க ஏதோ இன்ஸ்டன்ட்னு ஏதோ ஆப் வந்துருக்கான். ஆமாடா, விட்டுட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்ததா பார்த்துட்டு. ஐயோ செம்ம ஜாலியாக. எனக்கு எப்படின்னு தெரியும்ல, அது எடுத்து இப்படி அழுத்துனதுமே கேமரா தான் ஆன் ஆகிடும். டக்குனு ஃபோட்டோ எடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். முன்னொரு காலத்தில் இன்ஸ்டாகிராமே அப்படி தானே இருந்துச்சு. இது ஆனால் அதுவே காணாமல் போயிடும்ல. ஓகே, திரும்ப நீயே நினச்சாலும் போய் தேடி பார்க்க முடியாது. அன்றைக்கெலாம் நான் உன்ட்ட கேட்டேன், டே அந்த ஸ்டோரி போட்டோமே அது எங்கடா இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது நீ ஆர்கைவில் போய் தேடுங்க ஏதாவது கிடக்கும் வரமா. இதில் அதுவும் கிடையாது. ஓ, இது அப்படியே டைம் லைன் ஃபுல்லாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, உங்கள் எல்லாரோட ப்ரைவசியும் பாதுகாக்கிறதுக்காக. அப்போ தான் உனக்கு தோணும், ஏன்டா இளவு நீ எப்படியும் ரன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வச்சிருப்ப, நான் அனுப்பின இமேஜ் அங்கே அனுப்பி கொடுத்து தானே அதை ரன் பண்ணுறேனே, அப்புறம் என்ன ப்ரைவசியை பாதுகாக்கிறான். ஐயோ, இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. GRWM நினைக்கிறேன், கெட் ரெடி வித் மீ. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். GRWM ஆமாம் அப்படிங்கிறத போடுவாங்களா? அந்த டேக்கில் ஒரு வீடியோஸ் வரும். ஆனால் சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் குளிச்சுட்டு வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ஆடியன்ஸோட பேசிகிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ஆடியன்ஸோட பேசிக்கிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போக போகிறோம், அதுக்கு நான் வந்து இந்த கலர் இது எடுத்திருக்கேன், அந்த கலர் இது எடுத்திருக்கேன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இருக்கு. அதாவது கெட் ரெடி வித் மீக்கு பதில் வேற சென்சார்டுன்னு இருக்கும்ல. ஓகே, நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு, நமக்குன்னு ஒரு இது லிமிட். நீ சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பேசுகிற போல. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, ஜென்ரல் வீடியோஸ், ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, எப்படி? ஐயோ, அதெல்லாம் அந்த கேட்டகரிலாம் வந்து ரொம்ப கட்ராவையாக இருக்குது. இவன் வந்து அதை நான் அப்லோட் பண்ணுவேன்னா கூட எனக்கு சோகமாக இருக்குது. என்னன்னா என்ன இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்த 4 பேருக்கு எதுக்கு அப்படின்னு. அதுவும் இல்லை ஆண்டவர், இப்போ வந்து அவங்க டே அதாவது நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, ஆஃப்டர் த மார்னிங் அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது, அவங்க ட்ரெஸ்லாம் எங்கே கிடக்கு அப்படின்னு ஒரு காட்டணும். இது ஒரு ட்ரெண்ட். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இப்படி காணாமல் போய் வைக்கிறது. ஆமாம், அதில் நம்ம டைம்லைனை பற்றி, என் டைம்லைனை ஸ்க்ரால் பண்ணும்போது என் டைம்லைனே வந்திருக்கும். நான் என்னென்ன வீடியோ எனக்கு சஜஸ்ட் ஆகுது, நான் ரெஃப்ரெஷ்லாம் கூட பண்ணி அமைச்சிருப்பேன். எவ்வளோ முடியுமோ என் ஃபோனை திறந்தால் என் பசங்க கூட நான் கேள்வி கேட்கலாம், நம்மளதோட மோசமாக இருக்கான் இந்த ஆள் அப்படின்னு. அவ்வளோ ஃபில்டர்டாக ரொம்ப அப்படியே நிம்மதியாக இருக்கும். ஓப்பன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குண்ணா, ஈஸ்வரா இதுவே இன்னும் கம்மி தான். இதெல்லாம் வந்து இதுங்க அப்ராடில் இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு டிக்டாக்ல. அந்த டிக்டாக் ட்ரெண்ட் ஃபுல்லாக இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சர்டைன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்கோப். சரி, என்ன வாக்களித்து விட்டீரா இங்கே? நாங்களும் ஓட் பண்ணிட்டோம் நண்பர்களே. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்களா கேட்க போகிறது கிடையாது, ஓட் பண்ணீங்களாங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக வழக்கத்தை விட இந்த வாட்டி வந்து 10% வந்து கூட இருக்குது. எலெக்ஷனுக்குலாம் ஒரு பல மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் ஒரு வேலை ஓடிக்கிட்டு இருந்தது. பல லட்சங்களை இப்போ வத்தி விட்டாச்சு. ஃபேக்காக இருக்கிறது இல்லை, லிமிட்டட் தான் இந்த வாட்டி. அதனால தான் உனக்கு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு தவிர எப்பயும் ஓட்டு போட்டாங்க. சதவீதத்தில் அதாவது ஒரு 4 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அந்த 4 லட்சத்தில் 3.5 லட்சம் பேர் ஓட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2016 நினைக்கிறேன் 6 கோடிக்கிட்ட இருந்தாங்களாம். அதில் வந்து 4 கோடி தான் விழுந்துச்சான். அதனால அங்கே பர்சன்டேஜ் கம்மி. மொரலஸ் பார்த்தா அப்படி தான் 20 லட்சம் வந்து கூடுதலாக வந்திருக்கு. இப்பயும் கூட நிறைய பேர் வந்து வேற ஒரு சில ஊர்களில் இருந்து சொந்த ஊருக்கு போக முடியாதனால தான் ஓட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கே தவிர இது வந்து வழக்கமாகவே நடக்குங்க. எலெக்ஷன் டைமில் யூஸ்வலாகவே இந்த மாதிரி பஸ் வந்து கம்மியாக இருக்கும். பஸ் கம்மியாக இருக்குன்னா என்ன, இங்கேருந்து போகிற பஸ் மறுபடியும் வரணும். என்ன பிரச்சனைனா சோகம் தான். ஒரு காலேஜ் டேஸ்லையோ இல்லாட்டி வந்து இந்த விவரம்லாம் பத்தாத டைமில் வந்து நமக்கு என்ன தோணும்னா, ஏன்டா ஒரு 4 நாள் முன்னாடி நீங்கள் ஊருக்கு போகக்கூடாதா அப்படிலாம் சொல்ல தோணும். பட் அவன் வேலைன்னு வரும்போது அங்கே சேலஞ்சஸை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் போகிறதே. 4 நாளைக்கு முன்னாடி வேலை விட 4 நாளைக்கு எவன்டா சம்பளம் போடுறது நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆண்டவர் கொடுப்பாரா சம்பளம்? ஆமாம், போட்டு விடலாம். எங்க கம்பெனி இப்படிதான் நாக்கா இப்படிதான் இருக்கோம் நாக்கா. ஆமா, திடீர்னு ஏன்டா பரிதாபங்கள் பக்கம் போனேன். அவன் வேற இது பயங்கரமா வீடியோ போட்டிருக்காங்களே, எல்லா வாட்டியும் வீடியோ போட்டிருக்காங்க. எலெக்ஷன் அப்போ பயங்கரமா போட்டிருந்தாங்களாம். யூடியூப்ல நீங்க வந்து ஷார்ட்ஸ் தவிர்க்கணும்னா ஆல்ரெடி அதையே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் வீடியோவில் சொல்லிடுறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல ஏன் 15 நிமிஷம் இருக்கான்? அது ஆக்சுவலாக வந்து 0 மினிட்ஸ் இருந்துச்சு. எல்லாரும் 0 மினிட்ஸ் கொடுத்துட்றீங்க, எங்களுக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதனால தான் கேட்குறேன். 0 மினிட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் ப்ரீமியம் யூசர்ஸ். ப்ரீமியம் தானே வரலையே? உனக்கு 15 வருது, எனக்கு 0 தான் வருது. இப்பயும் எனக்கு வரல. இதனடா சோகமாக இருக்கு. அப்படியே உள்ள போய் டைம் மேனேஜ்மெண்ட் போ.
செட்டிங்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, டெய்லி லிமிட்டில் 15. 0 0 இருக்கு. அன்னைக்கு 15 தாங்க இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க் காட். ஆண்டவர் பக்கத்தில் வந்து எல்லாமே நடக்குங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஷார்ட் ஸ்பீட்லேயே வராது. இருங்க பார்க்குறேன். 0 மினிட்ஸ் போட்டேன். அங்கே போ ஓஹோ, இங்கே வா. இந்த இது ரெஃப்ரெஷ் பண்ண அவ்வளோதான். சரி, ஆக மொத்தம் ஷார்ட்ஸை தவிர்த்துட்டேன். இதனால் என்னோட வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். மோஸ்ட்லி நான் வந்து இந்த ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்குறது இல்லை. ஓகே, அதனால் பஞ்சாயத்து இல்லை. நீ பார்க்கறது இல்லையாடா? இல்லைங்க, நான் பார்க்க ஒருங்கிறது இல்லை. ஒர்க் டைமே போயிடுது. அப்புறம் எப்படி கெட் ரெடி வித் மீலாம் தெரிஞ்சது? இது வந்து குரூப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஷேர். யார் அந்த குரூப்பு? அது பாய்ஸ்லாம் ஜாலியாக. ஓகே, அதான் தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் வந்து இப்போ அடுத்து இல்லை நீங்கள் ஒரு குரூப் வச்சிருக்கீங்களா அதில் தான் சொல்லியிருந்தாங்க. இல்லை, அதில் இல்லைங்க, நாங்களும் அங்கே தான் இருக்கோம். இவனுக்கு என்னென்னமோ சொல்கிறான். அண்ணன் தாங்க. அதான் எதுவுமே இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதே இல்லையே. இவன் பாட்டுக்கு புதுசாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறான். ஐயா, இவங்க அப்புறம் டெக்கை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன, பிக்சல் 11 வந்து பிக்சல் க்ளோன்னு ஒன்று வருதாம்ல. அது வந்து என்னன்னா பின்னாடி கேமராவில் லைட் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சில லீக்ஸில் பார்த்தா பின்னாடி வந்து லைட் ஒன்று இருக்குமா அப்படின்னு உருட்டுறாங்க. அது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம கூகுளின் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அண்ட் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அண்ட் ஒன் ஆஃப் த வெரி ஜென்யூன் கஸ்டமர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் சொல்லுங்கள், பிக்சல் க்ளோ என்ன விஷயம், அதை பற்றி எப்படி பிக்சல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியும். நீங்கள் எங்கே வந்து சொல்லுங்கள், மக்களுக்காக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். நீ சொன்ன மாதிரி வரக்கூடாது, சரியா? அதுக்கு சாம்சங், சோனி, எல்ஜி, விவோ, ஓப்போ எல்லாத்துலேயும் ஷாமி நோட்டிஃபிகேஷனுக்கு எட்ஜில் க்ளோ ஆகும். ஆமாம், அந்த பிக்சல் க்ளோவே போதும். ஓ, பின்னாடிலாம் லைட்டு கொண்டு வந்தா அதை வந்து எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லாக கொண்டு வர முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஒருத்தன் லைட்டை கொண்டு வந்து இப்போ வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா, அது பாருங்க, பேக் ஆஃப் யுவர் டிவைஸ் டு இன்ஃபார்ம் யூ இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. கரெக்டு. இப்போ இதில் இமேஜின் பண்ணி பாரு, ஒரு டைமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கர்வ் பேனல் இருக்குன்னு வச்சுக்க, தலையிலே வச்சாலும் கூட பேனலோட சைடில் அழகாக லைட் வரும். அது வந்து சாம்சங்கில் பயங்கரமாக இருக்கும், சரியா? S8, S6 எட்ஜ் அந்த டைம்லாம் அதெல்லாம் பயங்கரம். ஸோ அதுதான் எனக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. நீ பின்னாடி கொண்டாந்து திரும்ப லைட்டை வைக்கிறேன், அப்புறம் அந்த பக்கம் வேறு ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று கிளம்புனா, நீங்கள் இப்போ வந்து ஃபோன் இப்படி ஃபேஸ் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட்டு. அப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டுறதுக்கு லைட் எரியணும் அப்படின்னா பேசாமல் கேமராக்கு இருக்கிற எல்இடி ஏதாவது பண்ணி தொலை, அதில் ஏதாவது கஸ்டம். அதுதான் பிரைட்டாக அடிக்குமே, டுபுக்குன்னு அடிக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அதான் நீங்கள் தான் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுதுல ஸ்லைடர் வச்சு. இருக்கலே மினிமம் பிரைட்னஸ் 1 nits வை, அதுக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி பண்ணு. நாங்கள் வந்து இனோவேஷன் கொண்டு வந்திருக்கோம். டேய், அது ரொம்ப பழசுரா, அதெல்லாம் இன்னோவேஷன் சொல்லாதீங்கடா. இதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸில் இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் நத்திங் கால் பே வேற வந்துடுவான். பார்த்தீங்களா, ஆனானப்பட்ட கூகுள் பிக்சலே பார்த்து என்னைய பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான். அங்கே தான் நீ ஒன்றும் ஒரு வார்த்தை கேட்கலாம், நான் இவ்வளவு தெரிஞ்ச போய் அப்புறம் ஏன்டா உருவி விட்டுருக்காது அப்படின்னு கேட்கலாம்ல நீ. கரெக்டு தான். எங்கடா நத்திங் ஃபோன் 3 எங்கடா 4A சீரீஸில் எங்கடா அப்படின்னு நீ கேட்கலாம்ல. அதெல்லாம் அவன்லாம் வரமாட்டான் இனிமேல். அவன் அந்த சட்டையை மாற்றி விட்டு விளையாண்டு வேலைக்கு பார்த்துட்டு அப்புறம் சும்மா 4 போஸ்ட்டுக்கு ட்ராக்ஷன் வந்தோன்னே காணாமல் போயிட்டான். அவன்லாம் அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சுங்க. எங்காலு 5Aல ஏதாவது உருப்பிடுறானான்னு பார்ப்போம். இல்லை 4லாம் எசென்ஷியல் வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தேன். ஆமாம், அது நல்ல விஷயம் தான். நத்திங் OS 4.1. ஆமாம், நீங்கள் எசென்ஷியல் பட்டனை பிடிச்சி இப்படி அழுத்துனீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாருங்களேன், பிக்சலில் ஸ்க்ரீன்ஷாட்ஸுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் உள்ளே போய்ட்டு அது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ரிலேட்டடான டேட்டா எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இவன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி எசென்ஷியல் இருக்கு. ஆமாம், இருந்துச்சு. நீ ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்றதை கம்ப்ளீட்டாக வந்து அதுலேருந்து டேட்டாவை எடுக்கலாம். சரி, இப்போ எசென்ஷியல் வாய்ஸ்னு வருது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. நான் இப்போ வந்து வீடியோ வச்சுட்டு சார்கே ஞாபகம் வச்சுக்கடா நம்ம 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணணும்டா அப்படின்னு நான் சொல்லிடுறேன்னா, உடனே அது வந்து சார்கே ஞாபகம் வச்சுக்கடா 2 நாள் கழிச்சு வீடியோ பண்ணணும்டான்னு சொல்லி டெக்ஸ்டா மாற்றி கொடுத்துரும். ரிமைண்டர் மாதிரி வரும். டெக்ஸ்டா மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு அறிவாளியாக இருந்ததுன்னா நீ சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு ஞாபகப்படுத்திட்டுமா சார்கே கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். ஆனால் எனக்கு நத்திங்ல அந்த மாதிரி ரிமைண்டர் வரல. ஆனால் ரிமைண்டர் மாதிரி தான் காட்டிச்சானா. ஆனால் ஹைலைட் என்னன்னா, இது லைவாக வந்து என்ன பண்ணுது, நான் வந்து பேசினேன் ஸ்பீச் டு டெக்ஸ்டா மாற்றி கொடுக்குது. கரெக்டா? ஸோ இதில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் இந்த அளவுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும் யாருக்கு தெரியும்? தமிழ் யாருக்கு தெரியும்? எங்க ஆனானப்பட்ட கூகுளே தமிழ்ல தடுமாற்றத்தோட தான் சுத்திட்டு. ஆமா, எங்க சப்டைட்டில் ஒரு நிமிஷம் அப்படியே கீழே பாருங்க, அதுவே வந்து கண்ணாப்டான்னு போடுது. நத்திங்னு போட்டா வேற ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டே இருக்கான். நத்திங்னு கரெக்டாக வருது, ஆனால் என்ன தமிழில் வருது. யாரா கேட்டாங்க தமிழில் சப்டைட்டில் இருக்கு, புரியுதா? நானே வைத்திருச்சல்ல இருக்கேன், அது ஞாபகப்படுத்தாது. பேசுறது தமிழ், கீழே தமிழ் சப்டைட்டில் இல்லை, எனக்கு புரியல, அப்படிதான் இருந்தது. இதுக்கு பேசாமல் சைடில் வந்து ஒரு ஆள் ரோபோ வர வச்சு அது சைன் லாங்குவேஜ் பண்ணிச்சுன்னா கூட அட்லீஸ்ட்
நீங்க என்ன அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமாடா, பொறுமையா கொண்டு வருவோம் சார். இல்லடா, ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபோன்ஸ்லயா இருக்கட்டும், ரெட்ரோ ஃபோன்ஸ்லயா இருக்கட்டும், இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயா இருக்கட்டும், டிசேபிள்டா இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அது உதவியா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஸோ அவங்களால வந்து நிறைய விஷயங்களை வந்து அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியான ஒரு சில கருவிகளை பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. அப்படி இருக்கும்போது வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி 4 விஷயத்த பண்ணி தொலை. சும்மா நான் பேசுறது தமிழ், இதுக்கு கீழேயும் நான் ஓடுது அப்படியே லைவ் அப்படின்ற மாதிரி பின்னாடி எப்படி நியூஸ்ல ஓடும் தெரியுமா, கீழே அது மாதிரி ஓடிட்டு இருக்கு. சரிடா, நியூஸ்ல ஆங்கர் பேசுறாங்க, 5 லைனுக்கு மேல பேச மாட்டாங்க, கீழே நீ 50 லைன் ஓட்டுவேன், எனக்கு புரியுது. பேசின 5 லைனே கீழே ஓட்டிக்கிட்டு இருக்கான், அதுவும் தமிழ்லேயே ஓட்டுறான். எல்லாரும் பார்த்துட்டு இவங்க யார், அட்லீஸ்ட் சப்டைட்டிலோட லாங்குவேஜ் மாத்திர மரியாதை இருக்கலாம். அவனுங்க என்ன தமிழ்லயே வச்சிருக்கானுங்க. சப்டைட்டில் ஃபியூச்சர்ல வருங்க கண்டிப்பா. வரும், அதெல்லாம் வரதான் செய்யணும்னே இருக்கட்டும், எப்பயோ வந்திருக்கணும். வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாம். ஆனா நிஜமா இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைங்க. இந்த ஏரியாலாம் வந்து அவங்க கான்சென்ட்ரேட், அதனால தான் பிக்சல் க்ளோ கொண்டு வரோம். அடுத்த பிக்சல் நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன், பிக்சல் க்ளோ கொண்டு வரோம். இது எப்படி இருக்குன்னா, அவன் என்ன கொடுத்துருக்கான் சொல்லணும்ல. அந்த நம்ம எஸ்ஆர்கே எந்த மாதிரியான கான்டெக்ட் தரானா, பிக்சல் சந்தூர்னு ஒரு ஆட் வருங்க, மம்மி அப்படின்னு வந்து, ஓ மம்மி மம்மி காட்டி சொல்லுவாரு, எட்ரா செருப்பா அப்படி இருக்கும், ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க. அந்த மாதிரி தான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் க்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னடா ஏஐ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல உள்ள இழுத்து போட்டு அந்த க்ளோக்கு அதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பிக்சல் வெரியன் அப்படின்னு வந்து பிக்சல் கரெக்டா, அதனால தான் அதை போட்டு பாதி நேரம் அடிக்கிறது. 11 லான்ச் ஆகிற அன்னைக்கே போய் அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவீங்க. ஐ நோ அபவுட் யூ, அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏதோ நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு அந்த ஒரு கம்பெனி தான் கிஃப்ட்ன்ற பேர்ல அனுப்பிக்கிட்டு இருக்கான். சரியா, நண்பர் வந்து கிஃப்ட் கொடுப்பாருங்க கூகுள். இங்கே மற்ற எல்லாமே நமக்கு வரும், ஒரு மற்ற எல்லாமே இன்னும் 10 பிராண்ட்ல இருந்தா வரது ஷாமிகிட்ட தான். அது வந்தாலும் பிரச்சனை தான் மாதிரி தான் இருக்கு பாதி நேரம். அதுலயும் ஏதாவது வத்தலம் தொத்தலமா ஒரு 12,000 ரூபா போன்லாம் வந்துச்சுன்னு இப்போ நம்மளே கிரிச்சு ஓட வேண்டியதா இருக்கு. கண்ட்ரோல் அப்படித்தானே இருக்கு, யதார்த்தம் அதுதானே. சரி, இதெல்லாம் விடு. இந்த சோசியல் மீடியால என் அருமை லீக் ஸ்டர்ஸ்களே, என்ன தயவு செய்து பாருங்க, கொஞ்சம் படுத்தாம இருங்க. யாரை பார்த்தாலும் இந்த லீக் பண்றவங்க இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மக்கள் வந்து ஃபோன் கேட்டு வந்தா, திஸ் இஸ் த கரெக்ட் டைம், கைண்ட்லி விசிட் த லோக்கல் ஸ்டோர், கெட் அ ஃபைண்ட் X9 ஆர் X300, லைஃப் செட்டில்டு அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன், இப்போ எஸ்ஆர்கேக்கு என்ன வேணுமோ அதை அவன் தேடி வாங்கிக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நிஜமாவே X9 தேவை, இல்லை X300 தேவைன்னா ஐம் வெரி ஹாப்பி, அவங்க வாங்கிக்கிட்டோம். நான் தப்பே சொல்ல மாட்டேங்குது. யாரெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, சைனாக்கு வேலை போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா ஃபோன்லேயும் சைனா காம்பனன்ட் தான் இருக்குது. சரியா, இதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்குங்க, அது ஒரு நாள் பேச செய்யலாம். நான் அது தனியாக வர எடுத்து வச்சேன், அது பயங்கர ஃபன்னாக இருந்தது. சரி, இப்படி தான் இருக்குது. இவனுக்கு என்ன, நான் X9 வாங்கு X300 வாங்குன்னு இருக்கேன். அது நல்ல ஃபோன் இல்லைன்னு நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதில் ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தான், அந்த மாதிரி ஒரு லீக் போடுற பையன்ட்டு, அதெல்லாம் USB 2 அதை போய் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓகே, சரியா, அதுக்கு இவன் என்ன சொன்னான், யார் தரா USB 3 சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. உடனே அந்த பையன் பதிலும் சொல்கிறான். அவன் வந்து அவன் பொறுமையாக சொல்கிறான், இல்லை ப்ரோ S25லாம் இப்போ ப்ரைஸ் கட் ஆச்சுல, அது எல்லாமே USB 3 தான் ப்ரோ அப்படின்னா. பழைய ப்ராசர்லாம் சொல்லிட்டு இருக்க, புதுசில் சொல்லு அப்படின்னா. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வேண்டா வெறுப்பா ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் இப்போ கூட பாரு OnePlus 13R சஜஸ்ட் பண்ணுறேன்டா, 15R காட்டிலும். iQOO 15R, OnePlus 15R, Nord 6 இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு 13R சப்போஸ் கிடைக்கணும், நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஐயா 35க்கு கீழே அவன் வந்தானா அவன் ஒன் ஆஃப் த ஜெம்மு. அதில் தான் இப்போ 16/12 வரை இருக்கு. 16/12 ரேம் வந்து நான் 12 GB ரேம் மோட்டோரோலாக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதனோட தரேன், சும்மா கான்வர்சேஷன் மாதிரி வீடியோ நான் தரேன். அந்த அதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, 12 GB ரேம் வந்து எனக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் இல்லைடா. 4 ஆப் தாண்டி 5வது ஆப் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆப்பை தள்ளி விட்டுருது குழிவுள்ளார. 12 GB ரேம் பத்தலை. அப்போது இதை தான் ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் போட்டுருந்தாரு, நான் சிக்னேச்சர் தான் யூஸ் பண்ணுறேன், நான் 16 GB 1 TB வாங்கியிருக்கேன், எனக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு ப்ரோ, 12 GB சரியில்லை நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்றாரு. ஸோ இப்போ அவங்க என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ரேம் மெமரி ப்ரைஸ் ஹைக் வேற, அதனால தான் ஃபோன் ப்ரைஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. இதில் பெரும்பாலும் வந்து இப்போ வரக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப் எதை பார்த்தாலுமே வந்து 12 GB ரேமோட தான் வருது. இதில் வேற கொடுமை என்னன்னா, இவ்வளோ நாளாக பார்த்திராத விதமாக 45,000 ரூபாய்க்கு 8 GB ரேம்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நான் அதான் கேட்குறேன், இப்போ இந்த லீக் ஸ்டர்ஸ் 40,000 128 GB வந்துகிட்டு இருக்கு. சரி, அது வந்து அதுக்கு மன தைரியம் வேணும் அதோடு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி இவங்க வந்து இவங்க கிட்ட என்ன ஆகுதுன்னா, ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர் 2 லட்சம் ஃபாலோவர் இருக்குங்க. இப்படி சொன்ன உடனேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ஓ அப்போ இவரே சொல்லிட்டாரு, ஒரு 9500 9500S இல்லாட்டி 8 Gen 5 இல்லாட்டி 8 Gen 5 இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் நல்ல ஃபோன் போல இருக்கு, நம்ம கொஞ்சம் பழசு போயிட்டோம்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைச்சிருவோம் போல நினைக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா, நான் அதான் கேட்டு வச்சிருந்தேன் ட்விட்டர்ல, ஏன்னா நீ இப்போ புது ப்ராசர்னே வாங்கினாலும் அடுத்த 6 மாசத்துல நீயும் பழசு தாண்டாக போற. அப்புறம் என்னத்தை இப்போ புதுசு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா காசு போட்டு தான் புதுசு வாங்க முடியும். இப்போ ஒரு S26 நம்ம ஏன் சஜஸ்ட் பண்றது இல்லைன்னா 2600 இருக்கு. நம்ம ஊரில் இப்போ சம்மர் வேற,
பெரும்பாலும் அது எல்லா ஃபோனும் கொதிக்குது. ஸ்னாப் டிராகனை விட 1.5 டிகிரி ஆமா ஆமா ஹீட் ஆயிடும். நான் பார்த்தேன் 43 இருக்குன்னா 45 இந்த மாதிரி ஒரு ரொம்ப லைட்டான சேஞ்சஸ் தான். பட் ஆனா இருக்கு அதை ஆனா அது இம்பாக்ட் ஏற்படுத்துமானா இருக்கும் இல்லைங்க. ம் காலில் ஒரு விரல் அடிபட்டுச்சு இல்லைங்க, இது பண்ணா 2 விரல் எக்ஸ்ட்ரா அடிபடும் அப்படின்னா லைட்டாக தானே 2 விரல் தானே பரவாயில்ல அடிபட்டுக்கலாம் அப்படின்னா போக முடியும். அதுவும் டே பை டே வந்து கேஸ் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு பாக்கெட் எஃப்எம்னு, அவர் வந்து அழகா இதில் மெயிலில் எனக்கு வந்து அவரோட எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ்க்கு வீடியோ அனுப்பியிருந்தாரு. ஓகே ஆண்டவரே நீங்கள் சொல்லும்போது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஹீட் எனக்கு தெரில, இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஓவர் ஹீட்லாம் ஆனது இல்லை, நல்லா தான் இருக்குது, நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்னனால நான் என்ன பண்ணேன், கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த மைல்டு வார்ம்னஸ் இருக்குது. அப்போ கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணா இருக்குன்னு தான் நானும் ரிப்போர்ட் கேஸ் பண்ணிருந்தேன். இல்லாமல் யூஸ் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு. கேஸோட யூஸ் பண்ணீங்கன்னா கேஸே அது எல்லாத்தையும் வாங்கி ஓரளவுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் மாதிரியான ஒரு ஃபோன் எடுத்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன்கிட்ட போயிட்டு வார்ம் ஆகுதான்னு கேட்டால் நம்ம கௌதம்லாம் ஆகலை. அவர் போய் ஆஃபீஸில் ஏசி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் ஒரு பெரும்பாலும் பகல் நேரத்தில், ஏன்னா நைட் ஷிஃப்ட், பகல் நேரத்தில் அந்த மனுஷன் யூஸ் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா கம்மி. சரி ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாலும் ஜிம்மில் ஏசி இந்த காலத்தில். ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்குலாம் மாட்ட மாட்டேங்குது. இதே தான் நான் வந்து மிடில் ஈஸ்ட்லேயும் சொல்கிறேன். யூஏஇல இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பெரும்பாலும் வந்து பஸ் ஸ்டாப்பே ஏசி தான், இல்லாட்டி இருக்க முடியாது. அப்போ அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வெளியில இப்படி போகும்போது பஸ்ஸுக்குள்ள ஏறுற வரைக்கும் மட்டும் தான் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க. அந்த நேரத்துக்குள்ளேயே ஃபோன் வந்து டவால்னு வெடிச்சிடாது. ஸோ இங்க இருந்து அடுத்து அந்த பஸ்ஸுக்குள்ள போனா ஏசி. ஆமா சரியா, அதனால அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். சென்னையிலயோ இல்லாட்டி நம்ம இந்தியாவில எடுங்க, இந்தியாவில அதுவும் சவுத்துல இருக்கும், என்னங்க பண்றது சொல்லுங்க. 2 ஃபேன் ஓடுது இங்க. ஆமா, இந்த 2 ஃபேன்ல ஓட முடியாம நம்ம வீடியோ பண்ண காலங்கள் உண்டு, யோசிச்சு பாரு. ஆமா இந்நேரம் வேர்த்து ஊத்தி அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கோம். க்ளோ ஆகும். நம்ம காமேஷ் ப்ரோலாம் 3 கட்சி வச்சிருப்பாரு. ஆமா சிவா, ஆமா சிவா, ஆமா. ஸோ அதான் எனக்கு என்னன்னா இதுதான் வருத்தமா இருக்குடா. இந்த லீக் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், நீங்க வந்து ஆடியன்ஸை, அதாவது கன்சியூமர்ஸை பயமுடுத்தாதீங்க. லேட்டஸ்ட் ஸ்பெக் இருக்கிற ஃபோன் வாங்கினா மட்டும்தான், இல்லாட்டி இப்போ இருக்கிற எஸ்ஓசி இருக்கிற ஃபோன் வாங்கினா மட்டும்தான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொன்னா அது எப்படி இருக்குன்னா, சரி உங்களுக்கு வந்து நீங்கள் சேல்ஸை பூஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குன்னு நினச்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஆனால் நிஜமாவே அது அவருக்கு பெனிஃபிட்டாக அமையுமான்னு யோசிங்க. எனக்கு என்னவோ இந்த வருஷம், அதாவது நான் இந்த இயரை சொல்கிறேன், இந்த இயரில் புதுசாக அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய ஃபோன் வே மோர் பெட்டர்னு எனக்கு தோணுது. இன்னொரு மேட்டர் பார்த்தியா, Z11Xக்கு நான் Z10 வாங்குவேன் பெட்டர். நானும் 3 வருஷமா வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் ஃபோனே வாங்க விடல. அது வந்து ட்விட்டரில் வந்தார், நான் கேட்டேன் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வாங்குவீங்க அப்படின்னு கேட்டேன்னா, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சூர்யா ஃபோட்டோ போட்டார், காத்திருப்போம் ஐயா வெயிட் பண்ணுவான். ஒருத்தர் அதான் சொன்னார், ப்ரோ S20F யூஸ் பண்ணுறேன். ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. எவ்வளோ நல்ல விஷயங்க. இல்லடா அது ஒரு ஒருத்தர் வந்து சீரியஸாகவே எடுத்துக்கிட்டு ஒரு தடவை திட்டினார்ல, ஞாபகம் இருக்கா? யோ வெயிட் பண்ண சொல்லிட்டே இருக்கா, அப்போ நான் இப்போ தான் வாங்குறது. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்கள் ஃபோன் என்னைக்கு வேலை செய்யலையா நீங்கள் வாங்கிருங்க. இல்லையா இப்போ ஒரு டிமாண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு என்ன ஆகிடும்னா, Android 16 இருந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த ஆப்பே வேலை செய்யணும் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்கு. அப்போ என்ன ஆகும், உங்கள் ஃபோன் வந்து Android 15 இருந்ததுன்னா அப்போ நீங்கள் 16க்கு ஏற்ற மாதிரி டிவைஸ் வாங்கி தான் ஆகணும், புது ஃபோன் வாங்கி தான் ஆகணும். ஆமாம். ஸோ அப்போ நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு எதுக்கு? இல்லை வீட்டில் யாருக்கா வாங்கினா நம்ம ஃபோனை கொடுத்துட்டு வேற புது ஃபோன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. அம்மா ப்ரோலாம் அப்படிதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் அந்த ஃபோன் வந்து அப்படியே ரொட்டேஷனில் இருக்கும். இப்போ என்ன சொன்னார்னா, ஏஜானவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த முட்டு வலி, இந்த மணிக்கட்டு வலிலாம் இருக்கும். அதனால் அவங்க என்ன கேட்குறாங்களா, லைட் வெயிட்டாக ஒரு ஃபோன் கொடுறா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்படி பார்த்தா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் லைட் வெயிட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே Edge70 ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். ஆமாம், Edge15 இதுக்கு முன்னாடி லைட் வெயிட். அவெல்லாம் சாமல்ல, அப்படியே அடக்கமாக வந்துடும். Edge70 கொஞ்சம் நீட்டமாக இருக்கும். 15 குட்டி. சரியா, அப்போ இந்த மாதிரி ஃபோன் தான் சொல்ல முடியும். அப்படி இல்லைனா வந்து அவனே என்கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னா, ஆனால் SE2லாம் கிடைக்குமாண்ணே ஐஃபோன் 2022 இருக்குல்ல, இல்லாட்டி ஐஃபோன் SE 2022 SE3 அந்த மாதிரிலாம் அதை கிடைக்குமாண்ணே. அம்மாக்கு என்ன பேசிக் தானே, ஃபோன் பேசணும், அநியாயத்துக்கு சொப்பு இல்லை, இவ்வளோதானே அவனுக்கு வெயிட்டாக இருக்காது, தின்னாமல் இருக்கும். கைக்குள்ள பாம்புக்குள்ள அடங்கிட்டாலே வெயிட் தெரியாது பெருசா. இது இப்போ நீட்டிட்டு இருக்கனால இந்த பாடியோட வெயிட் தெரியும். இதில் பர்பஸ் என்னன்னா, ஒரு கிரியேட்டருக்கு சரியா நிறைய விஷயங்கள் எடிட் பண்ணுற ஒரு யூஸருக்கு அது ஒர்த்து. அம்மா கையில் இதை கொடுத்தனா என்ன பண்ண போகிறாங்க? ஆமாம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கெத்துக்கு கொடுக்கலாம். பார்த்தியா எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து அல்ட்ரா தாண்டா வாங்கி கொடுத்துருக்குறேன். ஆமாம், இதை பற்றி தான் ஆக்சுவலாக சொல்ல வந்தேன். உங்கள் மம்மிக்கு அல்ட்ரா இருக்கீங்களா? ரைஸ் போகிற போக்கில் அல்ட்ரா சீரீஸே வராதான். 2027 அல்ட்ரா சீரிஸ் 2026 கடைசியில் அல்ட்ராலாம் வரும் தெரியுமா? ஆமா, இல்லாட்டி கொஞ்சம் ப்ரீமியமான ஃபோன்ஸ் வரும்ல, ஒவ்வொரு பிராண்டுக்குமே அல்ட்ரா இருக்குமே. ஒவ்வொரு பிராண்டுக்கிட்டே அல்ட்ரா வராது. அல்ட்ராவே வராம போகும். ஏன்னா பிரைஸ் வந்து உங்களால சமாளிக்கவே முடியாது. நேமிங் வராதுன்னு சொல்றீங்களா? இல்ல அல்ட்ரான்னு ஒன்று, அல்ட்ரான்ற சீரிஸே வராதான். அப்போ என்ன அர்த்தம்? இருக்கலே ஃபிளாக்ஷிப் கேமரா, ஃபிளாக்ஷிப் டிஸ்பிளே அதெல்லாம் வராதா? அது வராது.
எப்படிங்க? ஏன்னா அவங்க அதுக்கு தானே இப்போ முக்கிய ஒர்க் பண்ணுறானுங்க. இன்னைக்கு நேற்றுக்கு நான் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா செகண்ட் இப்போ அடுத்த வேவ் ஆஃப் ப்ரைஸ் ஹைக் வருது. ஃபோன் ப்ரைஸ் ஹைக்கில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ரைஸ் ஹைக். ஓகே. அப்போ அங்கே ப்ரைஸ் ஹைக் ஆரம்பிச்சதுன்னா அது டேரெக்டாக எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஃபோனோட ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆல்ரெடி பொறுமையாக ஏறி நானும் நீயும் 18,000க்கு ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தோம். அது இப்போ ஆல்ரெடி 23,000 இருக்குது. அடுத்து இப்போ 28,000 ஆகும். அது 28,000 ஆகுதுன்னா நம்ம 73,000 ஒரு ஃபோன் லான்ச்சுக்கு போயிருந்தோம். அது 83,000 மாறும். 83,000 இருக்கிற ஐஃபோன் நிலைமை என்ன போகுதுன்னு சத்தியமாக எனக்கு இப்போதைக்கு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எங்கே போகிறது சொல்லு? ஆமாம், அங்கே தான் போகணும். ஆனால் நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா அல்ட்ரா இல்லைன்னா அந்த பிராண்டை தூக்கி நிறுத்துறதே அந்த அல்ட்ரா சீரீஸாக தான் இருக்கும். இப்போ சாம்சங்கை ஷோ ஆஃப் பண்ணுன்னா அந்த இடத்துல அல்ட்ரா, ஷாமி எடுத்துக்கிட்டாலும் அல்ட்ரா தான், ஓப்போக்கெலாம் கண்டிப்பாக அல்ட்ரா தான். சும்மா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே தான் எங்கேயாவது ஓரமாக அந்த அல்ட்ரா கட்டாங்க, அது ஒரு கெத்தாக இருக்கும். உண்மைதான்டா. இப்போ அந்த ஷோ ஆஃப் போகணும்ல, நீ நல்லா யோசிடா. இன்னைக்கு நிலைமைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நான் நிறைய தடவை சொல்கிறது தான், கான்டெக்ட் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பழைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு. புதுசாக யாராவது அதிசயமாக இந்த பக்கம் வந்துடுறாங்கன்னும் போது இவன் யாரா ஐஃபோனை தூக்கி பிடிச்சி பேசுகிறான்னு சொல்லலாம். இப்போது இந்த ஃபோனை வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் 1,25,000 வாங்க முடிகிற நிலைமை சிலருக்கு கிடைக்கும். 17 Pro Max ஓப்பன் பண்ணி ஒரு 1.5 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. ஜிபி 256 தானே பேஸ். 256 கிடைக்குது அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, சரி புதுசே வைப்போமே, ஐஃபோன் 17 Pro Max புதுசு எவ்வளவு? 1,45,000. ஆமாம், ஓகேயா? இன்னைக்கு சாம்சங் S26 Ultra 256GB ரேட் என்ன? 1,40,000. இன்னைக்கு ஷாமி 17 Ultraவோட ரேட் என்ன? 1,40,000. எல்லாமே வருதுல்ல. அது கரெக்டா? 512 வந்ததுக்கு அப்புறமா எனக்கு புள்ளி அடிக்கிற மாதிரி நிறைய பார்த்து என்ன புள்ளியும் அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. எப்படின்னா இப்போ ஒன்றுடா, நம்ம வந்து நான் யூஸ்டு மார்க்கெட்னு சொல்லும் போது என்ன சொன்ன பார்த்தியா, ஓப்பன் பண்ண ஒரு பீஸு 10 நாள் ஆனதுக்கு அப்புறமா 1,25,000 கிடைக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ட்விஸ்ட் என்னன்னா, ஆண்ட்ராய்டில் பாருங்க, 1,40,000 வித்துட்டு இருக்க ஒரு டிவைஸு 1,00,000 ரூபாய்க்கு இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் வருதா இல்லையா? ஷாமி எல்லாம் வருதுடா, சாம்சங் வரலையா? நான் S27 Ultra தான், S26 Ultra தான் நம்ம பார்த்தோமே 1,05,000 ஓப்பன் பண்ணி 10 நாள் ஆகுதுங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த டிப்ரிசியேஷன்லையுமே ஆப்பிளுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, ப்ரைஸும் பெருசாக ஏறலை. லான்ச் ஆனால் 83,000 17 இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னங்க ஆகும், மைண்ட் செட் பொதுவாக என்ன ஆகும், நான் இப்போ ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருளுக்கு ஒரு கெத்தும் ஒரு மரியாதையும் இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவசரத்துக்கு அதை விற்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்படின்னு அவ்வளோ ஒரு விஷயம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் எது ரொம்ப ரிலேபிளாக இருக்கோ அதை நோக்கில ஓடுவாங்க மக்கள். இப்போ நீ சொல்கிற கணக்கு படி பார்த்தா இப்போ அந்த அல்ட்ரா இருக்கு இல்லையா, இப்போயே 1,40,000 போயிடுச்சு. சப்போஸ் ஆப்பிள் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் மூவ் பண்ணி ஆல்ரெடி அவன் போட்டு வச்சிருந்த பழைய பேக்ட்டு, அவனோட சர்வீசஸ் அது இதுன்னு வச்சு அவன் ஜியோ பண்ண எல்லாத்துலாம் கட்டி ஒன்றும் பண்ண முடியும். எப்படி ஜியோ வந்து ஃப்ரீயாக சிம்மு நெட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டையே கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஒன்றும் நினச்சா பண்ண முடியும். ஏன்னா இவன் எப்பயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ப்ளஸ் இவன் நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை குத்தகைக்கு எடுத்து வச்சிட்டான். நிறைய பிராண்ட் வந்து பார்த்தோன்னா 20 வருஷம் MOUவே சைன் பண்ணி வச்சிருப்பான். நமக்கு தெரியாது, போட்டு அடிச்சு வாங்கிடுவான். 20 வருஷம் முன்னாடி சைன் பண்ணியிருப்பான். எப்படின்னா சப்போஸ் சும்மா சொல்கிறேங்க, 2018 வந்து சைனு ஒரு டிஸ்பிளே மேக்கிங் கம்பெனி கிட்ட. அடுத்து 20 வருஷத்துக்கு மேலே நீ தாண்டா எனக்கு வந்து டிஸ்பிளே தந்தாகணும், வருஷம் பார்த்துக்க 30 மில்லியன் டிஸ்பிளே ஓண்ட தான் தந்தாகணும் அப்படின்னுவான். அப்போ இவன் கமிட் ஆகிட்டான், அவன் டிஸ்பிளே கொடுத்தாகணும். ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இவன்ட்ட வந்து பெருசாக வந்து அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பில் இன்வால்வ் ஆகும். அப்போ அவன் எல்லாருக்கிட்டையுமே போய் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போட்டு வச்சிருப்பான். இப்போ எங்கேயாவது போய் ரேர் எர்த் மினரல்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அங்கேயும் போய் ஆப்பிள் வந்து ஆல்ரெடி துண்டு போட்டிருப்பான், எல்லாத்தையும் போட்டு வச்சிருப்பான். அப்போ இவன் வந்து ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் ஒர்க் பண்ணனால இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. மற்ற யாராலையும் கொடுக்க முடியல, இவன் பார்த்தா அசால்ட்டா ஐஃபோன் 17 ப்ரைஸை இன்னும் கூட ₹1 ஏற்றாம அவன் என்ன பண்ணிட்டான், அப்பப்போ வந்து அந்த 16க்கும் 15க்கும் கொஞ்சம் பேங்க் ஆஃபர் இருந்தது, அதை தூக்கி விட்டான். ஓகே சரியா? 5,000 6,000 பேங்க் ஆஃபர்லாம் இருந்தது, அதெல்லாம் தூக்கி விட்டான். 17க்கும் சில சமயங்கள் ஆஃபர் இருந்தது, தூக்கி விட்டான். நீ வேற நேத்து ஒன்று சொல்லியிருந்தியே, ராவன் காலையிலேயே 17க்கு வந்து 13,000 காலங்கத்தில் ராவன் வந்து தெரியுமா என்ன ப்ரோ, 17 வந்து 69,000 கிடைக்குது ப்ரோ அப்படின்னாரு. 69,000 என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம் ப்ரோ, ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்கே போட்டிருக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு சொன்னாங்க. இப்போ எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும்போது அது எந்த செல்லருன்றது ப்ராப்பராக தெரியவே தெரியாது. உள்ளே போயிட்டு அப்புறம் வாங்கும்போது தான் தெரியும் அது வேறு எவனோ கொக்குமா கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து அமேசானில் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரேர். அமேசானில் S24 Ultraவே 10 இடத்துல லிஸ்ட் ஆகும். ஒன்று கிளிக் பண்ணால் குக்குப்ளோ அந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று தர்ஷிதான் இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாக அமேசானோடதுன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது 1.5 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கோக்மாக் வருவானுங்க, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஆகுதுன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் என்ன ஆகிடுது, சில சமயங்களில் லிஸ்டிங் இருக்குன்னு நம்ம ஆர்டர் போட்டுடுறோமா, ஆர்டரும் ப்ராசஸ் ஆகிடுது. 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ராசஸிங்லேயே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆர்டர் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட், அது ரீஃபண்ட் இனிஷியேட் ஆகும். இதுவே எனக்கு ஒரு ப்ரெஷராக பார்க்குறேங்க.
ஸோ அதான் இப்போ இந்த இடத்துல பாருங்க மொத்தம் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு வேல்யூன்னு ஒன்று ரீட்டைன் பண்ண முடியுதுல்ல. அப்போ இந்த இடத்துல இவங்களால கோப்பப் பண்ண முடியல. இப்போ இந்த இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ அடுத்து X400 நான் என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து பீப்புள் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, ஐஃபோனை செகண்டரியில் போட்டாலும் அந்த வேல்யூக்கு எடுக்கிறதுக்கு கும்பல் இருக்கு. ஆமாம், அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கன்றேன், நிறையா சோர்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, கும்பல் இருக்கு நிறையா. அப்படின்னும் போது ஆப்பிளோட செகண்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூ பெருசாக குறையில. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் OnePlus 13 எடுத்து வந்து இப்போ நீங்கள் செகண்ட்ஸில் போட்டால் எவ்வளோக்கு போகும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம காமிஸ் ப்ரோலாம் 90K வாங்கினாரு, எவ்வளோக்கு போகும்? 1 TB மாடல் வேறு. சும்மாவே சொல்லலாம் நம்ம 55லேருந்து 60 போகலாம். அதுவே அதிகம்னு நான் சொல்கிறேன். உண்மைதான், அதுவே அதிகம். வித்தின் 1 இயர்க்குள்ளே இறங்கிருச்சு. 1 TB மாடலுங்க. நம்ம போய் பேசலாம் 16 GB ரேம் இருக்குது, 1 TB ஸ்டோரேஜ் இருக்குன்னு. 24 GB ரேம். சாரி 24 GB, சாரி காமேஷ் ப்ரோ, 24 GB ரேம். எவன்ட்டுமே ஐஃபோன்ட்ட கூட கிடையாது அப்படி ஒரு வேரியண்ட். காமேஷ் ப்ரோ அங்கே ஆகுதுன்னு சொல்கிறாரு. இப்போ தான் 5 நாள் முன்னாடி பேசினார். இதுதான் பிரச்சனையே. இப்போ OnePlus-க்குன்னு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஆடியன்ஸே இதுக்கு முன் வருவாங்களான்னு சந்தேகம். இப்போ 50 ரூபா 45 ரூபாய் கொடுங்க ப்ரோ. ரீசெண்ட் ட்ரெண்டில் நான் அதான் சொல்கிறேன், ரியாலிட்டி செக் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் சிக்னேச்சர் யூஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் 4 ஆப் போகும்போது எனக்கு வந்து ஒரு ஆப்பை கில் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு. இது பண்ண மாட்டேங்குதுங்க. 12 GB ரேம் இது பண்ண மாட்டேது. நானும் அதான் இவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். என்ன 12 GB ரேம், இந்த கர்மமும் 12 GB ரேம் தானே, இது இருக்கு அதே இல்லை. S24 Ultraவே இப்போ செம ஸ்மூத்தாக இருக்குது. அது என்ன LPDDR எதுவும் கம்மியா? இதெல்லாம் பையா அதெல்லாம் இல்லைடா, ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்குல்ல, அதுதான். எண்ட் ஆஃப் தி டே ஓஎஸ்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி ஆப் வந்து மெமரி எப்படி கொடுக்குறீங்க, ஓவரால் மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க ரேமில். ஸோ இதில் வந்து எல்லாருமே சொதப்புறாங்க, பச்சை தெரியுது. அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்சங், ஒரு ஆப்பிள், ஒரு கூகுள் இவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க, பச்சை தெரியுது. கூகுளுக்குலாம் வந்து என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ சீரிஸ் போனாலே 16 GB ரேம் வேறு, அது மாணவரே எடுத்து உள்ள போட்டு வச்சுக்குது எல்லாத்தையும். ஸோ அப்போது இதை தான் நான் பார்க்குறேன், இந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் ஒரு பக்கம். இப்போ அதுதான் என்ன சொல்ல வரேன், 1,45,000 சப்போஸ் இல்லாட்டி 1,50,000 உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அந்த மாதிரி 1,50,000 என்னது 18 Pro Max. 18 Pro Max சரியா? அப்போ வந்து பார்த்தா Xiaomi 18 Ultra 1,70,000. சரியா? ஓகே. Vivo X400 Ultra. ஐயா இன்னும் X300 Ultraக்கே என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல. அவன் 180ன்னு சொல்லிட்டு இருக்கான். 180? இது ஓப்போலாம் அவன் இன்னும் எங்கேயோ இருக்கான். அவன் விலையே என்னன்னு சொல்ல முடியல. யார் தான் வாங்குறானுங்கன்னு தெரியல. வாங்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா சந்தோஷம் தான், பிராண்ட் வளரட்டும் சந்தோஷம். பட் ஆனால் எங்கே போகுது ப்ரைஸு? Find X9 Ultra அப்படின்னு சொல்லிட்டு இது கேமரா. Find X9 Ultraவோட இது எக்ஸ்டர்னல் பாடிக்கு இப்படி ஒரு பாடினா எனக்கு புரியல, என்ன பாடி இது? நானே இந்த மாதிரி இருக்கிற கேமராவை தூக்க முடியாம தான் ஒன்னுலடா அந்த vlog கேமரா சோனி பார்த்தல, அதையே நான் வந்து பெருசுன்றேன். ஏன்னா அதையே நான் பாக்கெட்ல வச்சுட்டு போக முடியாது. ஆமா சரியா? சரி அப்படியே பாக்கெட்ல வைக்கிறேன்னே வை. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலலாம் ஃபோன் மேலேயே ஃபுல்லாக தண்ணி படியுது, வேர்வை உள்ள கண்டென்ஸ் ஆகி படியும். கேமராலாம் எங்க தாங்கும், போயிடுவான். ஓகேயா? அப்போ என்ன இது இவ்வளோ பெரிய அங்கே இருந்தோம், அதை அப்படியே காம்பாக்டாக கொண்டு வந்தானுங்க. இப்போ காம்பாக்ட் மறுபடியும் அங்கே போய்கிட்டு இருக்கானுங்க. மீனிங்லெஸ்ஸாக இருக்குங்க. இதை பார்த்தா எனக்கு ஜோக்காக இருக்கு. இப்போ சொல்கிறேங்க, என்னதான் HyperOS வந்து அது டம்மி ஓஎஸாக கூட இருக்கட்டும், நீங்கள் காரி கூட துப்புங்க. நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு ஒரு பெரிய அஜெண்டா ஒன்று போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க. HyperOSனால பிரச்சனையான்னு கேட்டால் நம்மளே எவ்வளோ வீடியோ போட்டிருப்போம். HyperOS ஒரு டுபாகூர் தான், அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி நிற்கல நிறைய ஃபோன்லன்னு. ஆனால் ஒரு சில ஃபோனில் அதிசயமாக பேட்டரி நிற்கும். நீயும் அப்டேட் பண்ணிடாத, நானும் பண்ண மாட்டேன். Xiaomi 13 Pro HyperOS 3 வந்ததுக்கப்புறம் தலைகீழா இருக்கு, செமையா இருக்குங்க. இல்லை சாவுலங்கிறேன், சாவ மாட்டேங்கி வேற லெவலாக நிற்கிது. நீங்கள் BSNL சிம் போட்டிருக்கேன். BSNL சிம் போட்டால் எந்த ஃபோனாக இருந்தாலும் கதறும். எனக்கு 1 டே சிம்மும் இருக்காது, ஒரு கருமமும் இருக்காது. ஒரு நாள் தான் காலைல சார்ஜ் பண்ணால் ஈவினிங் நான் போட்டே ஆகணும். நான் யூஸே பண்ணிருக்க மாட்டேன், போட்டாகணும். இப்போ பார்க்குறேன் 2-3 நாள் அவன் மட்டும் ஜாலியாக நிற்கிறான். Xiaomi 13 Pro யாராவது வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்டேட் பண்ணுங்கள். HyperOS 3 நல்லா இருக்கு. மொத்தம் அல்ட்ரா ஃபோன்ஸில் இதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா கிட்ட வரும். பத்திரத்தை எடுத்து வச்சுக்க. அப்போ நான் விற்க வேணாமா? விற்கலான்னு நினச்சேன். அது அரிய வகை குழந்தையா மாறிடுச்சுல. இது என்ன ஆகுனா, நீ சப்போஸ் இப்போ இதுலேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீ என்ன சொன்னா, ஆப்வியஸாலேருந்து நான் Xiaomi 17 போகலான்னு இருக்கேன்னு நீ சொன்னேன். Xiaomi 17 சிலர் வாங்கிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா 1 மாதத்துக்குள்ளேயே விற்கிறானுங்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணலாம். அப்போ விற்கும் போது என்ன ஆகுதுன்னா 60,000 அந்த மாதிரி விற்கிறாங்க, 60லேருந்து 65 விற்கிறாங்க. அவ்வளோதான். ஏங்க 90,000 ரூபாங்க நீங்க பேஸ் சொல்றீங்களா? 512 தான் இப்போ 90K தான். இன்னும் கூட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இல்லை, இன்னும் கூட 90K தான். ஸோ அப்போ 512 90K வாங்கிட்டு 60,000 தான் வருதா? 60-65க்குலாம் விற்கிறாங்க. 90,000 என்ன அதுக்குள்ளேயுமா குறைஞ்சிருச்சு? அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னாடா, இதில் ஒரு சிலர்லாம் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, 1 கார்டு ஆஃபர், ஓகே. 2வது அவங்க கிட்ட ஆல்ரெடி கூப்பன் ஏதோ வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சரியா? இப்போ Amazonல ஆல்ரெடி வந்து ஒரு 10,000 ரூபாய் கூப்பன் அவனுக்கு வாங்கினதே 70K-வா இருக்கும். 65க்கு தாண்டா பிரச்சனை இல்லை, அப்படி அந்த மாதிரி வராங்க. கரன்சியாக மாறி போச்சு, ப்ளஸ் என் கூப்பனுக்கு வேல்யூ வந்துருச்சு, இல்லாட்டி என் கூப்பன் வேஸ்ட்டாக கிடக்குது 10,000 ரூபா கூப்பனு.
இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் வராங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது தான், ஃபோனை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. எப்படி லோன் போட்டு இஎம்ஐயில் வாங்கிவிட்டு அது ஃபுல் பேமெண்ட் டவுன் பேமெண்ட் ஆகிடுது. இது வந்து எப்படின்னா அந்த குஜாஜ் மாதிரிலாம் கிடையாது. உள்ள ஆப் இன்ஸ்டால் பண்ணி மாதம் இஎம்ஐ எடுக்கிறது கிடையாது. ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டான். இது வரும் கார்டில் தான் அவன் பே பண்ணிக்கணும். ஆமாம். இப்போ என்ன ஆகிடுது, அதை டேரெக்டாக மார்க்கெட்டில் வந்துட்டு 1 லட்ச ரூபா ஃபோனை சீலே கட் பண்ணல 90K கொடுத்துருவான் வெளில வந்து. ஆமாம். சப்போஸ் வந்து 10K கார்டு ஆஃபர் இருக்குன்னா 85K கூட கொடுத்துருவான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா 90,000 அவன் செலவு பண்ணிட்டான். ஆமாம். இப்போ வட்டி கிட்டி எதுவுமே இல்லாமல் அதை எப்படி சொல்கிறேன், வெளில போய் வட்டி காசு வாங்குற மாதிரி தானே. இப்போ 1 லட்ச ரூபா நீ எங்கே போய் கேட்டினா இவனா வட்டி போடுவான். இவன் என்ன பண்ணுவான், கரன்சியாக கன்வெர்ட் பண்ணிப்பான். கன்வெர்ட் பண்ணி அவன் பாட்டுக்கு இப்போதைக்கு தேவையான செலவெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக கார்டில் அடைச்சிடுவான். இது அருமையான ட்ரிக்கா இருக்குங்க. கடந்த 6-7 வருஷமா நிறைய பேர் பண்றாங்க. கிரெடிட் கார்டில் கேஷ் எடுத்தா பிச்சுக்கிட்டு போயிடுங்க இன்ட்ரெஸ்ட். அதுக்கு ஃபோனா வாங்கினா எவ்வளோ லாபம். கூட்ஸ் வாங்கி இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுல வேற பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. அதனால தான் ஐஃபோன் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இதுல வேற அவங்க ஏதாவது கம்பெனிலாம் வச்சிருந்தாங்கன்னு கடலாம், அவங்களுக்குலாம் GST வேற கிளைம் பண்ணலாம். கடைக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 18% ரீஇம்பர்ஸ் பண்ணிடலாம். வேற லெவலு. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கு. நல்ல தொழிலா இருக்குல்ல. அது சரி, என்கிட்ட கிரெடிட் கார்டும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அது என்னன்னு தெரியாதுங்க. நானும் யூஸ் பண்றது இல்லை. அதுக்கான தேவையே இல்லை. எதுக்கு சரி, என்ன இது ஜியோ லான்ச்சஸ் ₹459 யூத் அண்ட் கேமிங் பிளான், 2 GB per day plus 5 GB டேட்டா, ஸ்னாப்சாட் பிளஸ் பண்டில்டா. ஸ்னாப்சாட் வச்சு இப்போ லைவா Google Gemini AI included. Jio is no longer selling just data. It's bundling apps. Jio games gaming cloud gaming access. ஆமா. அப்படி என்ன கேம்ஸ் இருக்கானுங்க? With love from Jio வா. ஆனா யார் கூட லவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இவனுக்குள்ள வாங்கி நீ நிக்க போறது. இப்பதான் வந்துச்சாமா இந்த பேக். இப்பதான் வந்திருக்கு போல. இப்பதான் லைவாடா. இப்போ 4:30 மணிக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஓகே. Jio ஏதோ புதுசா திக்கலான இது வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் ஒன்று. சரி, அந்த லிங்க் ஓபன் ஆகுதா இல்லையா? நீ ஆகல தானே? அது தூக்கி நான் ப்ரௌசர்ல போட்டு ஓபன் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? நைட்டு ஃபிக்ஸ் ஆச்சு, திரும்ப நாதரி ப்ரோக்கன் ஆயிடுச்சு போல ட்விட்டர் லிங்க்குங்க. ஆனா இப்போ வரைக்கும் iOSல கரெக்டா இருக்கு. நான் பார்த்தேன். என்ன இது எனக்கு புரியல. ஏன்னா சுரேஷ் ப்ரோ நீங்க அனுப்புறதெல்லாம் சுரேஷ் ப்ரோ கரெக்டா பாத்துறாரு. இந்த மனுஷன் மட்டும் எப்படி பாக்குறாரு? என் போன்ல ஒரு கர்மமும் வரலையே. நான் அதை குரூப்ல சொன்னாலும் அவர் கலாய்ப்பாருன்னு நான் சொல்லல. அப்புறம் தான் ஆச்சு, ஓகே அவர் ஐஃபோன் அவர் கரெக்டாக வருது, நமக்கு வரல அப்படின்னு. ஏன்னா கௌதம் ப்ரோக்கும் வரல. ஆமாம், அவரும் ஐயோ இவர் வேறு எதாவது அனுப்பிட்டு என்ன சொன்னார், என்னையும் அனுப்பிட்டாரே, நான் இது எப்படி பார்ப்பேன். எங்கள் 2 பேருக்குமே வரல. ஆண்ட்ராய்டு யூஸருக்கு அவர் அடுத்து நான் ஏதாவது போய் அனுப்புனேன், முக்கியமான ஒரு விஷயம் ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசியிருக்காங்கன்னு அனுப்புனேன்னா போய் அதில் என்ன ஒன்று லிங்க்ல யூசரோட நேம் இருக்கும்ல, யூசர் நேம் சர்ச்சில் போட்டு போய் உள்ள போய் பார்த்துட்டு இருக்காரு கௌதம் ப்ரோ. சிம்பிள், அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி ப்ரௌசரில் போட்டிங்கன்னா வருது. அப்புறம் விவோ அவங்க வந்து யூகேல அவங்களோட பிஸ்னஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க வெப்சைட்லையும் போட்டிருந்தாங்க. நல்லது தானே, என்னைக்கா இருந்தாலும் வாழ்க்கையில் பாருங்க, 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் பாஸ் ஆனால் தான் நம்ம வீட்டில் எல்லாரும் மதிக்கிறாங்க. பாஸ் ஆகலைன்னா யார் மதிக்க போகிறா? யூகேலாம் விவோ இருக்கா? கேட்குறேன். யூகேல விவோ இருக்கான்னா ஆப்ரேஷன்ஸ் இருந்திருக்கு போல. இப்படி தான் ஒரு டைம் வந்து, ஏன்னா அங்கெல்லாம் மோஸ்ட்லி என்ன இந்த மோட்டோ, ஐஃபோனு, பிக்சலு, சாம்சங் இவங்க தானே இருப்பானுங்க. ஷாமியே இருக்குடா. அப்படியா? ஆமாம், இவரெல்லாம் போடுவார்ல. ஐயோ இன்னொரு அங்கிள், அவர் MKBHD அங்கிளா? அது அமெரிக்காவில். ஓ ஓகே, இது யுனைடெட் கிங்டமில். சாரி சார். ஷாமி மார்க்கெட் ஷேர் இன் யூரோப் 14 to 16%. ஓ பெரிய ஆள் தானே அவன். இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 14லேருந்து 16 பேர் ஷாமி ஃபோன் வச்சுருக்காங்களா? விவோக்கு பாருங்க, அப்புறம் ஏன் அவன் பாஸ் பண்ணி வச்சுருக்கான்? அது ஆல்ரெடி என் தங்கச்சிட்டு நான் கேட்டிருக்கேன், யூகேல இருக்கா. ஓ ஆமாம், விவோ வாங்கினது அண்ணே எனக்கு பிக்சலே போதும் அப்படின்னு. சரி ரைட்டு. 8 to 9. பரவாயில்ல, ஷாமி அங்கே பெரிய ஆள். அப்போது யூரோப்பில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் ஷேர் என்னன்னு பார்ப்போமா? யூரோப்பில் கரண்ட் ஆப்பிள், சாம்சங் டாமினேட் பண்ணுறாங்க யூரோப்பில். 2 பேரும் சேர்ந்து 60% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, ஆப்பிள் வந்து ரஃப்லி 27 to 35, சாம்சங் வந்து 27 to 30. ஓகே, 2 பேருமே சேர்ந்து போட்டு பழக்கிறாங்க. ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் 16 and 17 மாடலை பேஸ் பண்ணி சொல்கிறேன். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் A56, S25 இதெல்லாம் பொழந்துக்கிட்டு இருக்கு. ஷாமி வந்து 13 to 16% கன்சிஸ்டண்டாக எப்பயுமே 3rd பண்ணுறாங்க. பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு மோட்டோரோலா அண்ட் ஹானர். அவங்க தான் 4th and 5th இருக்காங்க. கீ மார்க்கெட் டிரைவர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ப்ரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல ஆப்பிளும் சாம்சங்கும் மட்டும்தான். ஓ ரெகுலேட்டரி இம்பாக்ட், EU எக்கோ டிசைனு, USBC ரெகுலேஷன் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ் 2025. அதனால தான் ஆப்பிள் வந்து கொஞ்சம் EU ரெகுலேஷன்ஸில் கொஞ்சம் சாலிடாக EU போட்டு ஆப்பிள் மண்டையை பிடிச்சி சுற்றுறானுங்க போல இருக்கு. அடுத்து ஆகணும்ல, பேட்டரி மாத்திர மாதிரி, பேட்டரியை கட்டி நீங்கள் மாற்றணும் 2027 அதை பண்ணுற நீ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்குள்ளேயுமே பண்ணிடுவாங்க. ஆமாம், டைப்ஸியே சீக்கிரமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணானுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுங்கிறத. ஆனால் டைப்ஸி வந்ததுக்கப்புறம் ஐஃபோனுக்கே இவ்வளோ நிறைய நல்லது நடந்ததுடா. ஏகப்பட்ட அட்வான்டேஜுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருச்சு,
இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவை மாட்டி வீடியோ Type C, அதில் டேரக்டாக SSD. எடுக்க முடியுது. எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறேன், லைட்னிங் அதை இன்னும் பெட்டரா ஆக்கி அதை ஓப்பன் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருக்கணும். அதை பண்ணியிருந்தா லைட்னிங் தான் நான் அதை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு கேரண்டியாரே இல்லைடா அது. ஆண்ட்ராய்டில் என்னங்க ஐஃபோனுக்கு தானே ஈஸியாக அடாப்ட் ஆகிறானுங்க. தீம்லேருந்து டிசைன்லேருந்து லைட்னிங் கொடுத்துருந்தாங்க, ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் சைடில் டப்புன்னு வந்திருப்பானுங்க ஜாலியாக. ஹைலைட் என்னன்னா லைட்னிங் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குது. யூஎஸ்பி டைப் சி வந்து நிறைய இடத்துல அப்கிரேட் ஆயிடுச்சு, சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸில் அப்கிரேட் ஆயிடுச்சு, டேட்டா ரேட்டில் அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இப்போ டெக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசல்ட்டாக பண்ண முடியுது. ஸோ டிஸ்பிளே போர்ட்டு எல்லாமே. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து அதுலேயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்க. ஃபேக்ட் என்னன்னா எப்பயுமே நான் பார்த்துட்டேங்க, ஒரு போர்ட்டுன்னு ஒன்று இருக்குன்னா இட் சுட் பி a ஃபீமேல். சரியா? மேல் கேபிள் வந்து பிளக்இன் ஆச்சுன்னா அந்த இடத்துல வியர் அண்ட் டேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவே இது பாருங்களேன், இதில் மேல் இருக்குது போர்ட்டில், கேபிள் தான் ஃபீமேலு. டார்ச்சராக இருக்குது. லைட்டாக அப்படி ஆட்டினீங்கன்னா முடிஞ்சு உள்ளே இருக்கிற அந்த ஒரு குட்டி இது டைப் சி பின் இருக்குல்ல உடஞ்சிரும். ஐஇஎம் நண்பர்களே எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க ஐஇஎம் யூஸ் பண்ணுறவங்கலாம் மோஸ்ட்லி டைப் சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மோஸ்ட்லி இல்லை ஐஇஎம் யூஸ் பண்ணால் டைப் சி தான் போட்டாகணும். இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபோன்ஸில் அந்த அடாப்டர் கன்வெர்ட்டராவது போட்டாகணும். அது போட்டாலே ஒன்று இது சுற்றி இருக்க அந்த இது போதுங்க, ஏன்னா அந்த கலர் பிச்சுட்டு போயிடும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த பின்னு போயிடும் லூஸ் ஆகும். அப்போ லைட்னிங் யோசிச்சுப்பாரு. லைட்னிங் வந்து வேற இதில் உங்களுக்கு அந்த இது மோல்டு மாதிரி இருக்கும், அது வேற கான்செப்ட். உள்ளே போய் லாக் ஆவான், வெளில எழுத்தான். ஆனால் இந்த எரும மாடு ஓப்பன் பண்ணி விட்டுருந்தா அதுலேயும் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கும் சீக்கிரம். லைட்னிங்காக ஆப்பிள்காக அப்படின்னு ஒரு சில இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஆக்சசரி பண்ணுற பிராண்டே வந்து கப்பம் கட்டணும். கட்டினா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லைட்னிங் கேபிள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெனக்கட்டு மண்டையை உடச்சி நல்ல டிசைன் பண்ணி நல்ல மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சில பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆப்பிளுக்கு பே பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும், இல்லாட்டி அது இல்லீகல். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது தப்புலாம் சொல்லுங்க. இப்படி தான் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை சாலிடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம், உழைக்க தெரியாத நிறைய பேர்னா அப்புறம் இப்போ என்னென்னா யூடியூப் ஸ்பேஸில் என்ன சொல்கிறீங்க நம்மளெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்னங்க எங்கள் ஆள் யூஸ் பண்ணிட்டே இருந்தார் மோட்டோ ஃபோன் 2, அதை தொடர்ந்து பார்த்தா எட்ஜ் 70 ப்ரோ லான்ச் ஆயிருக்கு. ஆமாம், எட்ஜ் 70 ப்ரோ அதுதான் வந்து ஃப்ளாக்ஷிப் மாதிரி இருக்குன்னு வேற நிறைய பேர் சொன்னாங்கன்னு கௌதம் சொல்லிட்டு இருந்தாரு. ஃப்ளாக்ஷிப் மாதிரி இருக்கா? ஃப்ளாக்ஷிப் தானா? யா. ஆனால் ஃப்ளாக்ஷிப்னு நீ சொல்லும்போது என்ன ஒன்று வருத்தமாக இருந்ததுன்னா அதை கேட்கும்போது தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. என்ன ப்ராப்ளம்னா மோட்டரோலா ஃபோனில் காமனாக நான் ஒரு பிரச்சனை பார்த்தேங்க. உங்கள் யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோட்டரோலாங்கிறது வந்து அது வேற பிரச்சனை. இயர்பீஸு அதாவது ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு கால் பேசலான்னு பார்த்தா வால்யூம் கம்மியாக இருக்குது. ஓகே. பெரும்பாலும் எந்த ஹெட்ஃபோன் மாட்டினாலும் அதே ஹெட்ஃபோனை வேற ஒரு ஃபோனில் மாட்டுறேன் அப்படின்னும் போது சமஜோக்காக இருக்குது. இதில் 60% தான், அதாவது மற்ற ஃபோனில் இருக்கிற 60% தான் இதுக்கு 100. அங்கே மாட்டி பாதுகாக்கிறாங்க. கரெக்ட். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுறதே கேட்காம என் வாழ்க்கையே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது. அசிங்கமாக கேட்குறாங்க நேரில் பார்க்கும்போது. நான் சொன்னேனே அதை ஏன்டா எடுத்துகிட்டு வரலன்னு. நீ எப்படா சொன்னேன்? ஏன்டா உன்ட்ட ஃபோன் பேசியிருக்கேன், கால் ரெக்கார்டிங்கில் இருக்கு பாருங்கிறான். ஐயோயோன்றது அதில் சங்குவதன கதை தான். ஆனால் தெரியல, மோட்டோ யூஸர் நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னா இருக்கலே. ஹைலைட் என்னன்னா பக்கத்துலேயே இருந்துட்டு ஒருத்தர் உங்களுக்கு 4 தடவை கால் பண்ணிட்டேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆனால் ஃபோன் கூப்பிட வேண்டியதாடா, உன்னையோட ஃபோன் ஆனால் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒருவேளை என் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்களான்னு சந்தேகமாக இருந்தது. என்ன அவாய்ட் பண்ணுறீங்கல்ல நீயா பேசியது அப்படி. ஆமாம், நானே வந்து இப்படி ஃபோன் பண்ணுறதே இவர் எடுக்கவே இல்லை. யோசிச்சேன் மோட்டரோலாவில் போட்டிருக்காரோ அப்படின்னு. அப்படின்னா ரிங்கே போகாதுடா, ரிங்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வரும். அதான் குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ பழைய காலமான விஷயம் இது. இது இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்களா? ட்விட்டர் வெறுப்பானனால தற்சமே ரெடிட் பக்கம் ஓடிட்டேங்க. அங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இது என்ன நியூஸ்னா, இந்தியா மே இன்ட்ரடியூஸ் E85 ஃபியூவல், இது 85% ஆஃப் எத்தனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே பார்த்த கமெண்ட் செக்ஷன் தான் எனக்கு காமெடியாக இருந்துச்சு. அப்போ ஓகே, நான் இதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், சூப்பராக போகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சமாக தான் அறிவு வேணாமா? E85ல ரன் ஆகிற மாதிரியான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி எதாவது நீங்கள் ஷேர் அவுட்டெல்லாம் ரெடி பண்ணால் கல்லா கட்டலாம். ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே அது நல்லா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இப்போ நம்ம பழைய வெஹிக்கிள் வச்சுருக்கோன்னா அதுலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, எங்கள் அப்பாலாம் அதை முன்னே சொல்லுவாங்க, நாங்கள் தேட்டருக்கு போகும்போது வண்டி வெளில ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ஏன் மார்க்கண்டனிக்கு அதை மாதிரி சொல்கிறேன் அப்படி தான். ஏன்னு பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், வண்டி ஆன் ஆகிறதுக்கு பெட்ரோல், அப்புறம் மண்ணெண்ணெயில் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஆமாம், வண்டி ஆன் ஆனதுமே அவ்வளோதான், டேங்க்கில் இருக்கிற பெட்ரோலை ஃபுல்லாக அப்படியே டியூப் போட்டு வெளில எடுத்துருவாங்க. ஓகே, மண்ணெண்ணெய் எடுத்து உள்ள ஊற்றிடுவாங்க. அதில் அது பட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நல்லா கருப்படிச்சிருப்பாங்க கீழே. ஆனால் ஸ்பார்க் பிளக்லாம் என்ன கலர் கருன்னு ஆயிடுமா, ஆனால் ஓடிட்டே இருக்கணும். ஆஃப் ஆனால் திரும்ப ஆன் பண்ண முடியாது. ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மண்ணெண்ணெயை பூரா வெளில எடுத்துட்டு
திரும்ப பெட்ரோல் போட்டு தான் ஆன் பண்ண முடியுமா, ஸ்பார்க் பிளக்லாம் தேய்ச்சி போட்டு போடணுமா. இவ்வளோ வேலை பார்த்து உங்கள் டேடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இப்படி தானே இருந்திருக்காங்க அது ஒரு காலம். இப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன், என்னடா E20 என்ன E30 மண்ணெண்ணெயில் ஓடி இருக்கு பாரு. இப்போ அதனால நான் அந்த சுசுக்கிலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, அதில் எதை போட்டாலும் அது ஓடும். மறக்காம ஆயில் ஊற்றிடு அப்படின்னும். ஆமாம், ஆயில் ஊற்றுறதுக்கலாம். என் உயிர் போகாமல் இருக்கணும்னா ஆயில் ஊற்றுனா அது க்ளூபா வேலை செஞ்சிடும், இன்ஜின் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். அப்போ நான் வந்து எத்தனை நாள் என்ன மெத்தனை போகிற வழியில் டாஸ்மாகில் சரக்கு வாங்கி உள்ளே ஊற்றிட்டு லைட்டாக ஆயில் ஊற்றி விட்டாலும் ஓடும். அது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கால் வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்காது. ஆமாம், வண்டி அடிக்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு பாட்டு எத்தனை நாள் எடுத்து குடிச்சிட போகிறாங்க ஏய் ஆல்கஹால் மிக்சடாம்ல அப்படின்ட்டு. கடலாம் சாத்திருக்கு மச்சான். அது என்னடா வருத்தம், வாடா பெட்ரோல் பங்க் போட. அப்படியே பெட்ரோல் டீப்பை பிடி, அப்படியே அலைய பிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு 15% பெட்ரோல் இருக்கும், அதான் ஒரு பிரச்சனை. பீச்சு அடிக்கும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு சட்டியில் வச்சுட்டு வெயில் வச்சு இப்படி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா பெட்ரோல் மட்டும் எவாபரேட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அப்படி அன்னம் பறவை மாதிரி பிரித்து குடிச்சுக்கோங்க. ஆனால் இது எத்தனை நாளே வேகமாக எவாபரேட் ஆகும்டா. என்ன பெட்ரோல் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஆமாம், பெட்ரோல் அக்ரெசிவாக இருக்கும், சல்லுன்னு போகும். ஃபில்டர் பண்ணிட்டு அவர் நடக்கும்போதே அப்படி சவுண்ட். இது என்ன RX 100 சவுண்டில் போயிட்டு இருக்காரு. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கணும் மச்சான், அவ்வளோதான், அப்படி ஆகிடும். ஆர்டர் போட்டேன்டா. ரியல்மி பட்ஸ் T500 ப்ரோங்க, இது வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு இது பார்க்கும்போது என்னன்னா, நாடு பட்ஸ் 3 ப்ரோ வாங்கலாமா இல்லை இது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாடு இதை யூஸ் பண்ணாமல் நான் சொல்ல முடியாது. இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம நாடு பட்ஸ் 3 ப்ரோ இப்போதைக்கு சேஃபு. சரியா, இன்னைக்கு கூட அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். 3000 ரூபாய் அவன் 2500 ரூபாய்க்குலாம் வருது. ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று அனுப்பியிருந்தார் மெயிலில். ரியல்மி பட்ஸ் Air 7 வாழ்நாள் இனிமேல் ரியல்மி பக்கம் நான் போனால் என்ன செருப்பு கொண்டாடிங்க இந்த மாதிரி போட்டிருந்தாரு. அவ்வளோ கேவலமாக திட்டிருந்தாரு. என்னடா ஆப், ரியல்மி லிங்க் ஆப்பை காரி காரி துப்பியிருந்தாரு ஃபர்ஸ்ட். அடுத்து இவனுக்கு அப்டேட் கொடுத்து டே 1 நான் வாங்கும்போது இருந்த மாதிரி கூட இப்போ இல்லை. கன்றாவே ஆயிடுச்சு ரியல்மி பட்ஸ் Air 7. இனிமேல் நான் வாங்கவே மாட்டேன். நான் கூட ஹைரஸ் என் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சதை வாங்கினேன். இதுக்கு பேசாமல் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தேன்னா நான் நாடு பட்ஸ் 3 ப்ரோக்கே போயிருக்கலாம்னு போட்டிருந்தாரு. எங்க பட்ஸில் அப்டேட் கொடுத்து கோலார் பண்ணுறானுங்களா? புதுசாலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஜாலியாக சுவாரஸ்யமாக நிறைய வருது இல்லை, பயங்கரமாலாம் இருக்கு. ஆனா Air 7 வந்து உங்களுக்கு இதே மாதிரி 3K இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, 3Kவோ 3.5 நினைக்கிறேன். அது 3Kனே வையே. அதனாலதான் அவர் வருத்தப்படுறாரு. இதுக்கு நான் நிஜமாவே நான் நாடு பட்ஸ் 3 ப்ரோக்கே போயிருக்கேன். அது பேர் நல்லா தாங்க இருக்கு. எங்க ஆள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதான் அவரோட என்னதான் பிக்சல் பட்ஸ் 2A வச்சு விளையாண்டாலும் அவர் அந்த நாடு மேல இருக்க லவ் இன்னும் அவருக்கு போகல. இல்லை, எனக்கு பிக்சல் பட்ஸ் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே பிக்சல்ல யூஸ் பண்ணா வேற லெவல்ல இருக்கு. ஓகே, பிக்சல் பட்ஸ் வந்து ஐஃபோனில் கொஞ்சம் கோலார் பண்ணுவோம். அப்பப்போ ஐஃபோனில் கனெக்டிவிட்டி இஷ்யூ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்டா. வேற பட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் பெரிய இவர் கனெக்ட் பண்ணால் உடனே திடீர்னு பார்த்தா இவரே டிஸ்கனெக்ட் ஆவார். ஏய் என்னடா டிஸ்கனெக்ட்லாம் ஆகிற. நான் ஐஃபோனில் வேறு ஏதாவது பிராண்ட் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் பார்க்குறேங்க. வாண்டடாக பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு நீ ஏர்பாட்ஸ் வாங்கு. ஏர்பாட்ஸ் நீ செவ்வாய்க்கிழமே போனாலும் கனெக்ட் ஆகணும் மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது எனக்கு. வேறு ஏதாவது வாங்கினா டிஸ்கனெக்ஷன் இஷ்யூ ரொம்ப பெருசாக இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு ஏர்பாட்ஸ் ஒன்று வாங்கி போடுங்க. இந்த 25,000 ஒன்று இருக்குமே, வாங்கி போட்டிங்கன்னா எல்லாம் இருக்கும்ல. இங்கே பாரு, வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணலாமாம்ல. இங்கே பாரு, பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் வாங்கும்போதும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டோம், இப்போ இந்த ஃபோன் வந்து வீடியோ எடுக்க உதவும். ஆமாம், சரியா. ப்ளஸ் இதில் வந்து வேறு என்னெல்லாம் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்லாமல், அதான் வீடியோ எடுக்க உதவும். அதில் கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுலேயும் இதில் நல்லா இருக்குது. வேறு லெவலாக. சரியா. ஸோ இதுக்கு தான் இது பயன்படுது. ஆக மொத்தம் அந்த ஒரு விதத்தில் ஒரு கிரியேட்டருக்கு தேவைப்படுதுன்ற அடிப்படையில் தான் வாங்குகிறோம். சரி, ஏர்பாட்ஸை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? ஏர்பாட்ஸை நீங்கள் காதில் மாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் உங்களை பார்க்கும்போது வேற எங்கேயும் மாட்ட முடியுமா என்ன? பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு இதாக இருக்கும்ல, என்னவா இருக்கும். ஏய் பாரு அந்த அண்ணன் எவ்வளோ கிளாஸியாக இருக்காரு பாரு, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தையில் 250 ரூபாய் கிடைக்குது, அதே மாதிரி லுக்லேயே தான் இருக்கும். ஆனால் அதை காதில் மாட்டிட்டு போய்க்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. லுக்குக்காகலாம் வாங்க முடியாது. காதுக்கு தான் எடுங்க, வெடிச்சு போயிடும். ஆனே பண்ணல. நீங்கள் 25K ஸ்பெண்ட் பண்ணி வாங்க, உங்களுக்கு ஒர்த்தா வேணவே வேணாம். ஐ அஷ்யூர்டு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் காணா போச்சுன்னா கிக்கின்னு பீப் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் நான் தொலைச்சதே இல்லைடா. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண எந்த டிடபிள்யூஸும் இது நீங்கள் இது ஆப்பிள் வாங்கினா தொலைப்பீங்க, அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது எப்படிதான் இது? அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட் 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு வாங்கினதே தொலைச்சது இல்லைன்றேன். 25,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் தொலைச்சே திருவீங்கிறான். அவன் ஆப்பிள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதாவது பள்ளத்தோடு இருந்தால் கூட காப்பாற்றும். நான் ஏர்பாட்ஸ் காப்பாற்றாது. சரி மாட்டிருந்தீங்கன்னா காப்பாற்றாது, எப்படியே காப்பாற்றுன்னு வச்சுங்களேன். ஏர்பாட்ஸில் இனிஷியேட் பண்ணிங்கன்னா கால் வந்துடும் திடீர்னு. 108 கூட கால் பண்ணுது. இந்த ஃபீச்சர்லாம் அவங்க நாடு பட்ஸ் 3 ப்ரோவில் இருக்கா? எழுந்திடுறா SRK, சீக்கிரம் எழுந்திடுறா, ஏதோ தப்பு நடக்குதுடா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியாடா. டிடபிள்யூஸே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் என்னென்னமோ சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், அப்படி தானே போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆப்பிள் வாட்ச் வந்துடக்கூடாது, இந்த மலையிலேருந்து விழுந்தாராம், ஆப்பிள் வாட்ச் தான் காப்பாச்சு. ஒரு ப்ரெக்னென்ட் உமன் தத்தெழுத்திட்டு இருந்தாங்களாம், ஆப்பிள் வாட்ச் தான் காப்பாச்சு.
ஆப்பிள் வச்சுக்கிற வேலையே இல்லையா, காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக ஆப்பிள் வாட்ச் மாஸ் தான். இவங்க இப்படி பண்ணனால வெறுப்பாகுது. ஓவர் விடக்கூடாதுல்ல, இருக்கிற யூஎஸ்பி சொல்லிவிட்டு ஓகே நல்ல வாட்ச் தான், நம்புறேன் நானும் நல்ல வாட்ச் தான், நீங்களாம் வாங்கி கட்டியிருக்கீங்க. நான் எங்கள் அப்பா ராகவன் ப்ரோலாம் நான் எங்கே அதை கட்டியிருக்கேன், அமேஸ்ஃபிட்டுக்கு. அமேஸ்ஃபிட்டு ராகவன் ப்ரோ, விக்கி ப்ரோலேருந்து எல்லாம் வந்து இந்த ஆப்பிள்குள்ள அடாப்ட் ஆனதே இந்த வாட்ச்னால. அப்படி ஒரு கேங் இருக்குது. கரெக்டு தான். ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு ஓவராக ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மலையிலேருந்து விழுந்த மக்களை வந்து அதுதான் காப்பாத்துச்சு, எஸ்ஓஎஸ் வச்சு அதான் காப்பாத்துச்சு. இருக்குன்னா சந்தோஷம் தாண்டா, அதுக்குன்னு ஏன்டா போட்டு இந்த டார்ச்சர் பண்ணுறீங்க? விட அதுக்காகவே மலையிலேருந்து விழுந்ததெல்லாம் நமக்கு தானே தெரியும். சரி, இந்த மாதிரி தான். என்னென்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 2500 ரூபாய்க்கு தான் டிடபிள்யூஸ். இல்லை நான் போயிட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்கினேன்னு வைங்களேன், அதோட ஜோக் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஏர்பாட்ஸ் ப்ரோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அண்ட் நம்மகிட்ட ஆல்ரெடி பிக்சல் பட்ஸ் இருக்கிறனால நான் வந்து ஏர்பாட்ஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட என்னால் வந்து எனக்கு தெரியும் 95% இது மேட்ச் பண்ணிவிடும் ஏர்பாட்ஸ். அதனால் எனக்கு தேவை கிடையாது. அண்ட் பெரும்பாலும் நம்ம மக்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல 10,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறதா இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் பண்ணணும். இஎம்ஐ போட்டு பட்ஸ் வாங்குறதோட ஜோக் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு அது வாயப்பழந்ததுன்னு வைங்களா, அதோட ஒரு பெரிய சோகமான செய்தி. மன வருத்தது காலையோட இஎம்ஐயே கட்டி முடிஞ்சிருக்காது, 2000 3000 பெண்டிங்கில் இருக்கும், பட்ஸ் போயிடும். ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, 25,000 ரூபா நீ சொல்கிற மாதிரி உள்ள ப்ராடக்ட்டை மாதம் 1100 ரூபா அப்படி கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி 1030 ரூபா இந்த மாதிரி பிளான்குள்ளே போகிறாங்க. 24 மாதம் இஎம்ஐ. ஓகே சரியா? ஆனால் ப்ராடக்ட் வாரண்டி 1 வருஷம் தான். ஒரு 15வது மாதம் வாயப்பழந்துருது. ஆப்பிள் ஏர்பாட்ஸுக்கு ஆப்பிள் கார் இருக்கா? இங்கே இருக்குது, போடலாம். எவ்வளோக்கு போடலாம்? அது வருஷம் 2000 ரூபாய் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஐயாப்பா அநியாயங்கண்ணா. சரி ஓகே, சுடர்லாம் 5 தடவை மாற்றலை. அந்த அவன் வச்சிருக்க ஆடியன்ஸுக்கு அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். எனக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது வியர்டாக இருக்குது, அந்த ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்பிள் கேஸுக்குலாம் வந்து அது ரொம்ப அசால்ட் இல்லை. அதனால தான் நான் பிக்சல் பட்ஸ் ஆப்பிள் கேர்லாம் வச்சிருப்பாருங்க. ஒரு வச்சிருக்கீங்கல்ல, எத்தனை வருஷத்துக்கு? ஆர்பிஎஸ் கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கு காரணம் இருக்குது, 2 விஷயம். நான் யூஸ் பண்ணால் போட மாட்டேன்டா, உங்களோட கையெல்லாம் கொடுக்குறேன். சரி அப்படிலாம் இல்லை, நிஜமாவே இந்த ஃபோன் வந்து நான் கேஸ் படம் தாங்க யூஸ் பண்ணுவேன் எப்பயும். சரியா? இப்போ கேஸ் இங்கே இருக்க காரணம் என்னென்னா, இவ்வளோ நேரம் தரையில் வச்சு உருட்டிட்டு இருந்தேன், அதனால தான் கேஸ் இருக்குது. ஓகே, கேஸ் இல்லாமல் தான் கையில் எப்பயுமே வச்சுருப்பேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்மளே அறியாமல் ஏதோ ஒன்று நடக்குது ஒரு 2 வருஷம் கழிச்சோ. ஏன்னா இப்போ கேர் ப்ளஸ் வேறு லைஃப் டைம் மாதிரி போகும், முன்ன மாதிரி இல்லை. வருஷம் 10,000 போட்டோன்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பண்ணி போட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த ப்ராடக்ட் வாங்கினாலுமா இதை கண்டினியூஸாக நீ வச்சுக்கிட்டே இருக்காங்க. 17 Pro Max வச்சுருந்தா இதை நான் வச்சிருக்கேன், திரும்ப அதுவே ஆட்டோ ரெனியூல் காட்டும். நான் கூட என்ன நினச்சேன், அடுத்தடுத்த ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கினாலும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நினைச்சேன். எப்படி பார்த்தாலும் ஒரே வேல்யூ தானே. நான் அதுக்கு நான் பே பண்ணி தானே ஆகணும். இதுக்கு வருஷம் பே பண்ணணும். ஓகே, அதுக்குள்ள நான் அதுக்கு திரும்ப பே பண்ணுவேன். அந்த மாதிரி போகும். மொத்தம் கேர் ப்ளஸில் இருக்கிற வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்ததா கம்ப்ளீட் டிவைஸை திரும்ப ரீஸ்டோர் பண்ணிட்டு போயிடலாம், புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னு வை, ஒரு வருஷம் மேனுஃபேக்சரிங் வாரண்டி மட்டும் இருக்குது. ஒரு 15 மாதம் கழிச்சு ஏதோ ஒன்று ஆகுது, டிஸ்பிளேல ஒரு பச்சை கோடு விழுது, எதாவது ஆகுதுன்னா வயிற்றுச்சல் ஆகிடும். 45,000 கேட்பான் டிஸ்பிளேக்கு. குட், சரியா? சேஃப்டிக்கு தான் மாற்ற முடியாதா? லோக்கலில் மாற்ற முடியாதா? லோக்கலில் மாற்றினா ஒரு 15 Pro Max இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணும்? 40,000 ரூபா 1 TB. ஏன்னா அந்த டிஸ்பிளே ஒரு எல்சிடி பேனல் ஏதோ தான், ஃபேஸ் அன்லாக் வேலை செய்யாது. எல்சிடியா? அதான் டூப்ளிகேட் போடலாம்ல டிஸ்பிளே. ஆப்பிள்லேயே வாங்க. இப்போ டிஸ்பிளே மாற்றணும்னு நினச்சா யோசிச்சு போயிரு. அது 1 TBனால எந்த ரேட் சொல்கிறீங்க அப்படி இருந்தது. ஆமாம், அஃபிஷியல் டிஸ்பிளே மாற்ற போனால் 45,000 50,000 ஆகும். ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணால் என்னது யூஸ்லாம் ஆகுதா? கேவலமாக இருக்கும் பேனல் பார்க்குறது. இல்லை பேனல் கண்டிப்பாக கேவலமாக இருக்கும் தெரியும், ஆனால் யூஸ் ஆகுது. யூஸ்லாம் பண்ணலாம். ஃபேஸ் ஐடிலாம் வேலை செய்யாதுல்ல, அது ட்ரூ டோன் வேலை செய்யாதுல்ல. டிஸ்பிளே மட்டும் கேவலமாக இருக்கும். எதை பார்த்தாலுமே அதில் ஹார்ட்வேர் ரீதியாக இப்போ கேமராலாம் நல்லா இருக்கும், ப்ராசஸர்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அதான்டா ப்ராசஸர் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருந்தாலும் இதில் பார்க்கும்போது நல்லா இல்லாத மாதிரியே தோணும். ஆமாம், அதெல்லாம் தான் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகளோட இந்த மாதிரி ஃபோன் திடீர்னு வரும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்பிளே மாற்றின கதை தான் நமக்கு தெரியும், அவன் எந்த கோப்பையில் போட்டு எடுத்தா நமக்கு தெரியாது. அதனால தான் எதனால டிஸ்பிளே போச்சுன்னு தெரியாது. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து நம்ம வாங்கினா நம்ம தலையில் தான் இருக்குது. அதனால தான் வாங்கும்போது ரொம்ப உஷாராக இருக்கணுங்கிறது. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அஃபிஷியல் ஆப்பிள்கிட்ட கொடுத்தா நம்ம தேர்ட் பார்ட்டியில் போயிருக்கு நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டானே, காரி துப்புவான். அப்படியே ஓடி போயிரு. இன்னும் கடப்பாறையெல்லாம் விட்டு நெளிச்சு வச்சிருக்கான், இந்த ஃபோனில் நான் கை வைக்கணுமா, ஓடி போயிருக்கு. ஓகே நைஸ். நம்ம இதுக்கு தான் என்ன பண்ணுவோம். இப்போ ஜியோவோட தம்பிக்கு நான் தான் ஃபோன் கொடுத்தேன், 16 Pro 1 TB. அது ஆனால் கேர் ப்ளஸ்ல இருந்தது தான் அவனுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் வாங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, கேர் ப்ளஸ் இருக்கிறனாலேயே பிரச்சனை ரொம்ப கம்மி. நாளை பின்ன கேர் ப்ளஸ் முடியறதுக்குள்ள ஏதாவது நம்ம தேவைன்னா நம்மளே வேணும்னே கொண்டுட்டு கூட மாற்றிக்கலாம். ஆமாம், அதோ இந்த ஃபோன் அப்படி தான் கௌதம் ப்ரோ பண்ணி விட்டோம். 2000 ரூபா கிட்ட செலவாச்சுங்க. என்னாச்சுன்னா உள்ள இருக்க போர்டை தவிர எல்லாமே மாற்றணும். ஆமாம், போர்டை தவிர பேட்டரி, ஃப்ரேமு, டிஸ்பிளே எல்லாமே மாற்றியாச்சு, போர்டு மட்டும் மாற்றலை. இப்போ அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன், கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ் கேர் ப்ளஸ் போட்டிருக்கேன். 23rd month என்ன பண்ணுறேன்னா, நேராக போய் பேசிடுறேன் நியாயமாக. இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 21,000 22,000 கேர் ப்ளஸ் பே பண்ணியிருக்கேன், எனக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு பேசுகிறோம். அவங்க வந்து ஓகே, எல்லாருமே மாற்ற மாட்டாங்க. சிலருக்குலாம் எப்படி இருக்குன்னா, இருக்கிற வேலையில் இது வர போய் மாற்றணுமா,
ஃபோன் நல்லா இருக்கா ஓடுதா நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன்னு தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் போய் மாற்றுவாங்க. அப்படி மாற்ற போகும்போது மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு 8,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும், புது ஃபோன் வந்துடும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா நான் செகண்ட்ஸில் வாங்குறேன், கேர் ப்ளஸ் இருக்கு, புதுசாக வருதுன்னா சீல்டே வருமா என்ன? அதாவது கண்ணு முன்னாடி புது ஃபோன் உங்ககிட்ட கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இல்லை நான் அப்படியே அது ரீஃபர்ப்டு பாக்ஸ் மாதிரி வரும். வாங்கிட்டு வந்து வெளில வித்துடலாமே அப்படின்னு பார்த்தேன். விற்கலாம், அதெல்லாம் நீ பண்ணலாம்டா, தப்பு இல்லடா. அது நீ வந்து எப்படி வாங்கினா என்ன ஏதுன்னு சொல்லி நீ விற்கலாம். வாரண்டி அப்போ தான் ஆக்டிவேட் ஆகுமா? அடுத்து ஒரு 3 monthsக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஓகே, ஃபுல்லாலாம் தர மாட்டாங்க. அதான் வாரண்டி முடிகிற நேரத்தில் தான் நீ வாங்கினேன். ஸோ அப்போ வந்து ஒரு 3 months கிட்ட தருவாங்கன்னு நினைக்கிறேன், புதுசு திரும்ப வாங்கினால. ஓகே ஓகே. ஆமாம், ஆனால் கம்ப்ளீட் நியூ டிவைஸ். அதை தான் சொல்கிறேன், செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நான் வாங்குறேன், கேர் ப்ளஸோட வாங்கிடுறேன். முடியறதுக்கு முன்னாடி நான் போய் இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா என் மனசுக்கு நிறைய இல்லை, புது ஃபோன். ஆமாம், இதை அவன் தண்ணியில் போட்டானா எங்கேயோ போட்டு தொலைச்சான், அது உயிரோட தான் இருந்தது. இப்போ நான் போய் கேர் ப்ளஸ் முடியறதுக்கு முன்னாடி மாற்றிக்கிட்டேன். இப்போ எனக்கு கையில் இருக்கிற ஃபோன் சேஃப் இல்லை, இது பிராண்ட் நியூ மாதிரி தான் இருக்கும். அதான் வீட்லயே இருக்கா கூட கொடுத்துட்டு போகலாம். அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது நாளைக்கு நான் யார்கிட்டயாவது இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்களும் ஹாப்பி, யூஸ் பண்ண வரைக்கும் நானும் ஹாப்பி, எந்த விதமான பயமும் இருக்காது. இந்த சுடர் பையன்லாம் என்ன பண்ணான் தெரியுமா, தடா போயிட்டு தண்ணிக்குள்ளார போய் ஒரு 4 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கான். சூப்பராக எடுத்தது ப்ரோ அப்படின்னு வீடியோ வச்சிருக்கான். அவ்வளோ வச்சிருக்கான். ஏன்னு கேட்டால் நான் தான் சொன்னேன், என்னடா தண்ணிக்குள்ள வச்சு சூடே இருக்காது. ஆமா ப்ரோ, பேட்டரியே குறையில, ஜாலியாக இருந்தது. கவர்லாம் போட்டா இல்லை அப்படியே ஒன்றுமே ஆகலை. பாட்டுக்கு அங்கே 4 மணி நேரம் கிட்ட தண்ணியில் தான் இருந்திருக்கானுங்க. தண்ணிக்குள்ளே வச்சுட்டு கீழே போயிட்டுலாம் வீடியோ எடுத்துகிட்டு வரான். வீடியோலாம் வச்சுருந்தாங்க, காமிச்சான். ஓகே. தண்ணிக்குள்ளே போட்டு விளையாண்டுருக்கான். நீங்கள் இப்போ என்னது தண்ணிக்குள்ள? நான் அதை என்றைக்குமே பண்ண மாட்டேன். நம்ம மக்கள்கிட்டயே அதானே சொல்லுவேன், இந்த ஆணியே வேணாம் எனக்கு. வந்துட்டு போயிட்டு இப்போ நம்ம மாற்றலாம், கேர் ப்ளஸ் இருக்குன்னு சொன்னாலும் கூட அது எனக்கு தேவையில்லாத ஆணி வேலை. நான் ஏன் அதை பண்ணணும்? அந்த நேரத்தில் படுத்து தூங்கலாம். இதை விட ஒரு நல்ல சுதந்திரமான விஷயம் வாழ்க்கையில் உண்டா? ஓகே, அடுத்து நத்திங் ஃபோன் 3 நீங்கள் எல்லாம் கேட்டீங்கிறதுக்காக தான் OS 4.1 வந்திருக்கு. இன்ஸ்டால் பண்ண உடனே கூடவே பக் வரும். அதனால கொஞ்சம் நிறைய வச்சிருப்பாரு, வித்துட்டான். அதனால தான் வித்துட்டானா? அவ்வளோ வித்துட்டானா? எஸ். எவ்வளோக்கு போச்சு? அவன் 35 அந்த மாதிரி இதை கொடுத்தான். அவர் வாங்கினதே 40க்கு வாங்கினாரோ? 256 GB. ஓகே ஓகே. 35 பரவாயில்ல. ஆமாம், அவன் இதுக்கு போயிட்டான், ஃபைண்ட் எக்ஸைட் அல்ட்ரா. ஓ, எக்ஸைட் அல்ட்ராக்கு போயிட்டாரா? ஆமாம், இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், கார்த்திக் ப்ரோட வீடியோவில். ஓகே. ஆமாம், கௌதம் கிட்டேருந்து உருவிட்டு ஓடிட்டான். சூப்பர், கிடுன்னு போயிட்டு ஓடிட்டான். பரவாயில்ல. ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, இந்த நத்திங் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஃபோனுங்க. அதுக்கு வீடியோ பண்ணியாச்சு, நம்ம நிறைய எப்படியும் புஷ் பண்ணுவோம். அவனோட ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நத்திங் ஃபோன் 3க்கா? ஃபோன் 3க்கு நல்ல ஒரு ஃபோன். என்னதான் நத்திங்கில் ஃபோன் 4A சீரீஸை வந்து நான் ரொம்ப புகழாரமாக பேசலைனாலும் காரணம் என்ன, ப்ரைஸ் ஹைக்கு அது இது நிறைய பிரச்சனைங்க. ஃபோன் 3 வரும்போது 80,000 வந்தது, இப்போ 50,000 கீழே கிடைக்குது. அப்படிங்கிறனால அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். ஒன்று பெட்டர் பார்க்க போனால் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் வேறு. ஏன்னா அந்த பிராண்டுக்கு அது ஃப்ளாக்ஷிப். அதுக்காக 8th Gen ஃப்ரெண்டுங்க அவ்வளோ கப்பி ப்ராசராக என்ன நல்ல ப்ராசர் தான். இல்லை, அவன் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆயிடுது, இவனும் வந்து கோவாலாம் போயிட்டு வந்தாலே இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தது, நிறைய சாம்பிள்ஸ், பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தது, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஓகே. ஹைலைட் என்னன்னா, நத்திங் ஃபோன் 4A சீரிஸும் ரிலீஸ் ஆகும்போது நல்லா இருந்திருக்கு. ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துலேயும் என்னமோ 4.1 கொடுத்துருக்கானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பக்கவாதம், ஜலதோஷம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ 4.1 கொஞ்சம் புதுசாக நிறைய விஷயங்கள் ஆட் ஆனதுனால கொஞ்சம் ப்ராப்ளமோட இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோன் 3 இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. அந்த அப்டேட் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அது பண்ணாதீங்க, வெயிட் பண்ணலாம். எதுக்கு அவசரப்பட்டு பண்ணி கம்யூனிட்டியில் வெரிஃபை பண்ணிட்டு, அவங்க கம்யூனிட்டி நல்லா ஆக்டிவாக தாங்க இருக்கும், டப்பு பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா கமெண்ட்ஸ் வரும், அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் இதை யோசிச்சு பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே. இல்லாமல் காலை விட்டு அப்புறம் ஃபோன் டுமில் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஃபோன் டுமிலா அப்டேட் பண்ண இந்த காலத்தில் அது ஒன்று தான் உறுதியாக இருக்குது. எஸ். பார்த்தீங்களா, லைட்டு மஞ்சள் கலரு, மஞ்சள் படை எடே. ஆமாம், 100 ரன் வித்தியாசமாடா. பிக்கஸ்ட் விக்டரியாமே. மும்பை இந்தியன்ஸே அப்படி ஸ்லைஸ் பண்ணி மிரட்டி விட்டோம், எல்லாம் கதறிட்டாங்க அப்படியே. இது பார்த்தீங்களா நீங்கள் இப்போ ஒரு ஐயோ லுங்கி பாய்ஸ்ன்ட்டு ஒரு இதுங்க யூடியூப் சேனலு. ஆமாம், ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆர்சிபி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆர்சிபி ட்ரெஸ்ஸு, சிஎஸ்கே, எம்ஐ, அவங்க வந்து இந்த ஐபிஎல் பேஸ் பண்ணி வீடியோ போடுவாங்க. அவங்க வந்து கரெக்டாக இந்த ஐபிஎல் டைமை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க நல்லா தாறுமாறாக போட்டுருக்காங்க. குருநாள் பாண்டியா மட்டும் அவங்க இந்த வீடியோலாம் ஷேர் இல்லை அதெல்லாம் தப்பு இல்லைடா, எல்லாம் கரெக்ட் தான். நான் இதை தான் சொன்னேன். ஒரு பெரிய டாபிக் எடுத்து வச்சிருக்கேன்னு. என்னன்னா, மேக் இன் இந்தியாவை வந்து எடுத்து போட்டு கொஞ்சம் பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஃபுல்லாக சைனாவாக இருக்குது, என்ன மேக் இன் இந்தியா, சரி மேட் இன் இந்தியா அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஃபேக்ட் என்னன்னா, நிறைய கண்ட்ரி, ஏன்னா மேட் இன் ஜப்பான் சாம ஃபேமஸ். எப்போனா 1960, 70, 80 நீ எங்கே பார்த்தாலுமே ஆடெல்லாம் அப்படி தெரியுமா இருக்கும். ஐவா ஞாபகம் இருக்கா? ரேடியோனா ஐவா அப்படிதான் இது இருந்துச்சுங்க பிளேயரு. சரியா? அப்போ அதெல்லாம் என்னது, எல்லாமே ஜப்பானாக தான் இருந்தது. ஓகே. அப்புறம் என்னாச்சுன்னா, ஜப்பானில் அவங்களோட பயங்கரமான வளர்ச்சி,
அப்போ அவங்களுக்கு சீப் லேபர்னா ஏதோ சொல்லலாம், பக்கத்துலேயே சைனா, ம் இங்கேருந்து அங்கே போச்சு. அப்போ என்னாச்சுன்னா ஜப்பான்லேயே மேட் இன் ஜப்பான் நிறைய பார்ட்ஸ் இருந்தது. டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியும். இவன் டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பூந்து விளையாண்டுட்டு இருந்த காலம் அது. அப்போ என்ன அது இங்கேருந்து சைனாக்கு போகுது. அப்போ சைனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், அசம்பிள்டு இன் சைனா தான் பண்ணுறான். ஓ ஓகே மேக்கிங் நம்ம பண்ற மாதிரி அதுதான் பண்றான். கிராஜுவலா அவன் என்ன பண்றான், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி அவனும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறான், ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றான். உள்ள என்ன இருக்கு அதைக்குள்ள இதுக்குள்ளேயே அந்த மண்ணை திணிச்சு இம்ப்ளிமெண்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகி அவன் வந்து கிட்டத்தட்ட இதை கேட்சப் பண்றதுக்கு அவனுக்கும் 20-25 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பிச்சே 5 வருஷம் கூட ஆகல இந்த மாதிரியான விஷயம். இதுல இந்த கொரோனாக்கு அப்புறம் தானங்க அந்த ஒரு இது வந்து இருக்கட்டும். கேள்வி என்னன்னா, நீ சொன்ன அந்த ஜுங்கி பாய்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். இவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பானுங்க பசங்களுக்கு, என்ன பண்ண போகிறாங்க நம்ம பசங்கன்னு யோசிக்கிறேன். அன்றைக்கி ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு பேசிக் எஃப்எம் பிளேயர், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு சரியா இந்த பசங்களை குறை சொல்லடா, அவனுங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அவங்க பண்ணிக்கிறானுங்க. ஆனால் இவனுங்க வந்துட்டு என்ன பண்ணுறானுங்க, இந்த பசங்க இல்லை சோஷியல் மீடியாவில் மேக் இன் இண்டியாவா உள்ள இருக்கிறதெல்லாம் சைனீஸ் பார்ட்ஸாக இருக்குது. ஏண்டா இதுக்கு முன்னாடி அசம்பிள் கூட இந்தியாவில் பண்ணலன்றது உங்கள் கண்ணுக்கு தெரியல. இப்போ அசம்பிளாவது பண்ணுறாங்க, அதனால ஒரு 10,000 பேருக்கோ என்ன வேலை கிடச்சிருக்குமேன்னு கூட தோணல. அப்போ எவ்வளோ குருகடாக இருக்கு ஒரு மைண்டு. இங்கேயே இப்போ ஃபாக்ஸ்கானா இல்லைடா அவங்களாம் கூட இப்போ ஒரு பார்ட்ஸ் செய்கிறாங்களே. சிம்பிள் கொஸ்டின் அதுதான். நாம உட்காந்துட்டு இந்த ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்த்துட்டு நீ சொல்றீ அது ஏதோ பி ரெடி வித் மீ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா, கெட் ரெடி வித் மீ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படா வந்து நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து லைஃப்பில் சில தியாகங்கள் பண்ணால் தான் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 100%. நான் என் கம்ஃபர்ட் விட்டு வெளில போனால் தான் திரும்ப நான் வந்து பயங்கர ஃபிட்டாக மாற முடியும். ஆமாம் சரியா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து வாய் கவ்வி போகுது தீஞ்சி போகுதுனாலும் ஒரு நாளைக்கு 5 வீடியோ 6 வீடியோ எடுக்கிறது ஒரு பழக்கமாக நான் வச்சுருக்கேன்னா அது ரொட்டீன் அந்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் எப்போயா இருந்தாலும் அதுவே வந்து இப்படி போயிட்டு தான் வரும். திடீர்னு பார்த்தோன்னா சேனலில் வந்து க்ரோத் இருக்கும், திடீர்னு பார்த்தா சேனலில் வந்து டிப் இருக்கும். டிப் ஆயிடுச்சு நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போனால் விளங்காது. இப்படி ஒரு தடவையும் ஏதாவது டிப் ஆகிட்டே இருந்தேன்னா மாற்றிட்டே இருந்தோன்னு வையன். ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் கலப்படமாக போட்டிருப்பான், என் வண்டி மைலேஜ் நார்மலாக 50 தரும். திடீர்னு இவன் வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கலாம் இல்லாட்டி கலப்படமாக போட்டிருக்கலாம் 35,000. உடனே வண்டி விற்ற முடியுமா? அப்சர்வ் பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே பண்ண முடியல, இதுக்கு மேலே நான் இந்த வண்டியில் உட்காந்துருந்தேன்னா என்னோட மொத்த இதுவும் அதுக்கே போய் வேஸ்ட்டாக போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நான் அதை விற்கணும். வேறு ப்ராப்ளம் வண்டியில் தான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுலேயே தான் குறை, நான் அதுக்கே காசு போட்டுருக்கேன் அப்போ விற்றுக்கலாம். அதே மாதிரி தான் இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா யங்கர் ஜென்ரேஷன் யாருமே வேர்வை சிந்து உழைக்க ரெடி இல்லை. அப்புறம் எப்படிங்க இந்தியா வளரும்? சைனா தான் வளரும். இதை பற்றி பேசினா அதுக்கும் நிறைய பேர் கிளம்பி வந்துடுறாங்க. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எவ்வளவோ வெளியிலலாம் நான் அதை பேசிட முடியுமா? இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து சுத்தமாக அப்படி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க, நீங்கள் யாருமே வந்து எதையும் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துட்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படிப்பீங்களா? இல்லாட்டி வந்து நீங்கள் எதில் வந்து அதிகமான மணி இப்போ சரி ஏஐயில் வந்து எவ்வளவோ ஆப் டெவலப் பண்ண முடியுது, வெப்சைட் டெவலப் பண்ண முடியுது. நான் சொல்கிறது வந்து இமேஜ் ஜென்ரேஷன்லாம் சொல்ல, நான் இல்லாட்டி வீடியோ ஜென்ரேஷன் சொல்ல. நீயும் லைவாக பார்த்துட்டு இருக்க, பரத் என்னமோ பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் யார் பண்ணுறா? அதான் என் கேள்வி. அப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு போய்கிட்டு இருக்கு. ஆமாம், டைமை ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கு யாரும் போல யூட்டிலைஸ் பண்ண யாரும் ட்ரை பண்ணல. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். 1995 பிறந்த ஒரு சில பசங்களை வந்து இப்போ நான் மீட் பண்ணுறேன், அவங்களுக்கே இப்போ வயசு 30. ஆமாம், உன் டீமில் இருக்கிற இது திரும்பி நான் குறை சொல்கிறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, பார்த்துக்கோங்க. நடக்குதா இல்லையா அவ்வளோதான் நான் கேட்க முடியும். ஏன்னா சிம்பிள், என் அப்பா அவங்களுக்கு வந்து டைம் பாஸ் என்னன்னு கேட்டால் எதிர் புக்கு படிக்கலாம், இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில் 4 செடி இருந்ததுன்னா அதையே திரும்ப உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கலாம். ஆமாம் சரியா? இப்படி தான் அவங்க லைஃப் இருந்தது. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதே நியூஸ் பேப்பர் புக்கு டிவிங்கிறதுல ப்ரோக்ராமே இருக்காது. சன் டிவின்னு தமிழ் மாலை தான், டிடி தூர்தர்ஷன் ஈவினிங் வருங்க, அவ்வளோதான். டிடி நேஷனல் ஓடும். அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் டைம் பாஸ்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களாம் புக்கு படிப்பாங்க, படுத்து தூங்குவாங்க, மரம் வெட்டுவாங்க, வீட்டு வேலையை பார்ப்பாங்க, இவ்வளோதான் பண்ண முடியும். க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் அதை பண்ணுறோமா? என்னையே சேர்த்து தாங்க சொல்கிறேன், நம்ம பண்ணுறோமா? ஏன்னா இந்த டைமை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் 4ன்னா நமக்கு இருக்கிற ஆப்ஷன் 40,000ங்க. கிருன்னு ஆகுது. இப்போ ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் போனால் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டைமை கில் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் இவன் சொல்கிறான் பாருங்க, நேராக போய் எங்கனாலும் ரெடி ஆகலாம், அந்தளவுக்கு போக முடியுது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பு, இந்த மாதிரியான ஆப் மட்டுமே 10-15 இருக்குது. அப்போது இந்த ஆப் விடு, அடுத்து கேம் வந்து மொபைல் கேம் விடு, பிசி கேம் விடு, கன்சோல் கேம் விடுன்னு போட்டால் எங்கேயோ போகுது. இப்போ நம்மளே ஜிஃபோர்ஸ் நம்ம பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்குது. எதுக்கு? டைமை ஓட்டுறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஓப்பனாக சொன்னால் நான் பச்சையாக சொல்கிறேனே, இந்த படம் தானா சேர்ந்த கூட்டத்தில் ரம்யா கிருஷ்ணன் கிட்ட வந்து சூர்யா கேட்பான், என்ன இத்தனை குழந்தைங்கன்னு. எங்கள் காலத்தில் டைம் பாஸ் வேறு இதெல்லாம் பண்ணுவாங்க. நோட் பண்ணி அந்த டைலாகு. ஆனால் அதுவும் ஃபேக்ட் தாங்க. இலான் மஸ்க் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. டைம் பாஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்தனால நிறைய கண்ட்ரியில் ஃபர்டிலிட்டியும் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அவங்களோட அடுத்தடுத்த, அதாவது இப்போது 10 பேர் இருக்காங்கன்னா அதில் திரும்பியும் 10 பேர் வரணும்ல, அதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. ஏன்னு பார்த்தா நான் இங்கே ஏன் கஷ்டப்படணும், எனக்கு இதோட பெட்டரான டோப்பமைன் ஷூட் வேறு இடத்துல கிடைக்குது. வீட்டில் ஒருத்தர் பேசிக்கிறதே கம்மியாகிடுச்சுலங்க. 100%. அது ப்ராக்டிக்கலாக எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது, இன்க்ளூடிங் குழந்தையும் உட்காந்து கொக்கம். ஐயோ ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு. இதில் இவங்க என்னன்னா மேக் இன் இந்தியாவை பற்றி குறை சொல்கிறக்கு ஒரு கூட்டம் வருது. நான் திரும்பியும் சொல்கிறேங்க, நான் வந்து சைனாவுக்கு ஈக்குவலாலாம் இந்தியாவை என்றைக்குமே ஒப்பிட்டு பேசலை. சைனாலாம் இப்போ எங்கேயோ இருக்குது. உண்மையாக சொன்னால் நமக்கு அது எதிரி கண்ட்ரி மாதிரி நம்ம பார்த்தோம்னா எதிரின்னு பார்த்துக்கலாமே தவிர, பட் அவனோட பாசிட்டிவ்ஸை நம்ம யோசிச்சாகணும். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் பார்த்தோன்னா அப்படிலாம் வந்து யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வேணா நம்மளை பார்த்து யோசிக்கிட்டு. சைனா பார்த்தா நான் யோசிப்பேங்க. சைனா பார்த்தா ஆபியஸாக யோசிச்சு. சைனா வந்து வேறு லெவலில் குளோபல் எக்கானமியில் ப்ளே பண்ணுறான். யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்பப்போ நசுக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, தகால்னு போய் சைனாவை நசுக்க முடியுதா பாருங்க. இதுல எது அவனை களத்திலே ஏறி சொருவிடுவானுங்க. அவனுங்க பவர்ஃபுல்லுங்க. அவனுங்க ஆல்ரெடி எப்பயோ டெவலப் ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் இதுக்கு நிறைய கான்டெக்ட்லாம் இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இன்றைக்கும் நம்ம இதில் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கணும், எல்லா இடத்துலையுமே அந்த அறம் நெறி இதில் வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப டாப்புங்க. எப்பயுமே எதுவாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நியாயத்தின் அடிப்படையில் செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இல்லை இந்த ஐபிஎல்ல ஃபேர் பிளே அவார்டு அந்த மாதிரி உலகம் எங்கும் ஃபேர் பிளே அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் இந்தியா ஓரளவுக்கு சீரியஸாக பாசிட்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸோட எப்படி இருக்காங்க, இந்த புறான்னு சொல்லுவாங்களேங்க, புறா வந்து பீஸ், அதில் வந்து இந்தியாலாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எங்கேயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, வம்புலுக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்கவே மாட்டோம். இதெல்லாம் நினச்சி பெருமை தான் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ஒரு வார் நடக்குதுனாலுமே சைனா வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கோம், இல்லை பாகிஸ்தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணால் டிஃபென்ஸில் தான் நம்ம இருப்போம், டிஃபென்ஸ் மோடில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அட்டாக் மோடே போவோம். அட்டாக் மோடு எப்போனா இங்கே நிறையா பர்சன்டேஜ் ஆஃப் கில் இருக்குன்னும் போது நம்ம அட்டாக் போவோம். அப்போ தான் அக்ரெஷனுக்கே போவோம். இது அதுவரை டிஃபென்ஸில் தான் இருப்பாங்க ஸ்டில். அப்போ என்ன ஒன்றா இருக்கும், மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம போய் அடிக்கும் போது டக்குன்னு எந்த கண்ட்ரியும் அதனால தான் நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரவே மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய அடி வாங்கிட்டு தான் அடிக்க போயிருப்போம். ஸோ அதான் மேட்ரு. சரி, ஓகே, இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. மொத்தம் அடுத்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆசைன்னா, அவங்களும் வந்து நல்லா மென்மேலும் வளரணும், கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்குள்ளே அவங்களும் போகணும், அவங்களே பாசிட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு போய் தள்ளணும். உங்கள் நண்பர்கள் நீங்கள் அடிக்கடி மீட் பண்ணணும், முடிஞ்சால் நிஜமாவே நியாயமான முறையில் நல்ல வகையில் நல்ல லவ் பண்ணி தொலைங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த என்ன சொன்னானே, அது என்ன ரெடிடா கெட் ரெடி, இந்த மாதிரி கெட் ரெடி ஆகிட்டே இருந்தோன்னா தோண்டு போய் தொங்கிடும். சரியா, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் தெளிவாக சொல்ல முடியாது. ஓகே, ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கான கருத்து. ஓகே, ஏன்னா நம்ம மொத்தம் எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்காக போயிட்டு எல்லாம் டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்து எப்படியா வந்து எல்லாம் பேக் டு ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க்கை பாருங்கள். ஆமாங்க, அடுத்து இன்னொரு லீவ் வரும். வருமே மே மாதம், May 1 லீவ் வரும்ல, May 1 லீவ் வரும். சம்மரில் ஏதாவது குறுக்க ஏதாவது லீவ் வரும். போயிட்டு வாங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வரலாம். ஓகே, வாரம் இப்படி தான் நியூஸ்ன்னு சொல்லிவிட்டு எங்கேயா போயிட்டு வந்துடுறோம். இது நான் வாரம் எனக்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்க கூட பாட்காஸ்ட் பண்ணுறேன். அப்படிதான் இருக்குது, ஜாலியாக. சரி, ஓகே, பார்க்கலாம். பாய்.